ஸோ நீங்கள் இன்கேஸ் ட்ராப் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஓகே. I don't know why it's taking this much time. I could not start the recording. It's keep clocking. ஓகே ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நன்றிங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைட்டிங். ஸோ இந்த ரைட்டிங் வந்து லாஸ்ட் ஸ்கில், பட் ஆனால் அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வந்து புரிந்து கொள்றதுக்கும் அதை வந்து படிப்படியாக வளர்த்தெடுக்கிறதும் வந்து நிறைய ஆசிரியர்களுக்கே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வளர்த்தெடுக்கணும். ஸோ இதில் முக்கியமானது வந்து இது வந்து சென்ற வாரம் நான் பகிர்ந்திருந்தேன். இப்போ உங்களோட சேனலில் கூட போட்டிருக்கோம், பிளேலிஸ்டாக போட்டிருக்கோம். அங்கே பாரதி அம்மாவோட ஒரு 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 9 காணொலிகள் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் ஒளிமாற்றங்கள் வந்து ஒன்று போட்டிருப்போம். இது வந்து எதுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ இப்போ இதில் முக்கியமாக இது வந்து எதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து இது ஒரு முக்கியமானது வந்து என்னன்னா, இந்த இப்போ நிறைய நம்ம வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல லிசனிங்கு, அப்புறம் ஸ்பீக்கிங்கு, அப்புறம் ரீடிங்கு, அப்புறமா தான் ரைட்டிங். இப்போ when the கைண்ட் ஆஃப் வந்து நம்ம ஊர்லயே நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசி பழகுவோம். பேசி பழகிறது எப்படி காதால எப்படி கேட்குறோமோ அதே தான் நம்ம வந்து திருப்பி சொல்லுவோம் இல்லைங்களா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சில இடத்துல வட்டார வழக்கெல்லாம் சொல்லி இது வந்து இதெல்லாம் வட்டார வழக்கு இல்லை. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல நடக்கிற இஷ்யூஸ் தான் வச்சுங்களேன். எவ்ரி டைம் சம்மன் கம்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்போ நார்மலாக பார்க்குற இந்த வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கிழக்கு அப்படின்னு தான் எழுதுறப்ப எழுதுவோம். நம்ம கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு அப்படின்னே சொல்லியே வந்து இருக்க மாட்டோம். இப்போ சினிமா பாடல்கள்லாம் வர்றப்பெல்லாம் வந்து அதை வந்து நேரடியாக தான் உச்சரிப்பாங்க இல்லைங்களா? இப்போ கிழக்கு அப்படின்னு கிழக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ இலைனா இலை, இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப சொல்லுவோம். ஆனால் பேசுறப்ப இலை 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 அப்படின்னு சொல்ற மாதிரி குடையை வந்து கொடை 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 அப்படின்னு சொல்ற மாதிரி இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இலக்கணங்களும் இருக்கு. இலக்கணம் இல்லாமல் இல்லை. இதுக்கெல்லாம் இலக்கணம் உண்டு. இதையும் விளக்கியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்றதெல்லாம் கூட வந்து ஒரு பொதுவான ஒரு இப்போ நீங்க ஒரு இலக்கண தலைப்புகளா இருக்கும்னு வச்சுங்களேன். பெயர் சொல்லும் வகைகளும் மாற்று பெயர்களா இருக்கட்டும், அந்த ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வேற்றுமைகளா இருக்கட்டும், சந்தி வேறுபாடுகளா, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து நமக்கு வந்து இதை முறையா நம்ம பயின்றிருக்க மாட்டோம். நம்ம பள்ளிகள்ல படிக்கிறப்ப வந்து இது வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு மொழியை வந்து கேட்டு அதை பேசி வந்ததுனால எதெல்லாம் மாற்றங்கள் எல்லாம் வந்து இருக்கும். அதுதான் பேச்சு வழக்கு அப்படிங்கிறது. அது வந்து சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதை முறைப்படுத்தி யாருமே வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. இதுக்கு வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த உரையாடலில் ஒளி மாற்றங்கள்ங்கிற ஒரு தலைப்பு அது ஒரு 30 நிமிடம் தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அதை மட்டுமாவது முழுமையா வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இது வந்து இந்த புரிதல் வந்து இருக்கிறது, இது மிக அவசியம். அதாவது வந்து முதல் தடவையா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஹெரிட்டேஜ் லேர்னரா வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா வந்து நம்ம இப்ப தமிழகத்திலேயே நேட்டிவ் ஸ்பீக்கரா இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அதாவது வந்து நீங்க வந்து ஒரு எழுத்து முறையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புதுசா ஒரு சொல்லு வருது அப்படின்னா அது எப்படி காதுல வாங்குறோமோ அதை போலதான் எழுதி பழக்கம் இல்லைங்களா? அதனால நிறைய நம்ம வந்து இந்த உரையாடலில வந்து இது சாதாரணமான மாற்றங்கள்ல ஏற்படக்கூடியது. பிறப்புன்னா பொறப்பு, பிழைப்புன்னா பொழப்பு, பொழைப்பு பொழப்பு இல்லைங்களா? பெட்டி பொட்டின்னு சொல்றது, பெண் வந்து பொண்ணுன்னு சொல்றது, இந்த இந்த பிறகு வந்து பிறகு பிறகு இதெல்லாம் வந்து இப்போ சாதாரணமா நம்ம வந்து இதை பயன்படுத்துற வழக்கங்கள் உண்டு இல்லைங்களா? அந்த அலைச்செல்லாம் அலைச்ச பழைய அப்படின்னு தான் சொல்லுவோம். பழைய அப்படின்னு சொல்றது இந்த தலைன்னு தான் தலைன்னு சொல்றது. தலை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இது மாதிரிலாம் நிறைய இதுக்கு வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. இதுல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து எழுதுற வைக்கிறதுப்போ இந்த நாவிஸ் லெவல் எல்லாம் வர்றப்போ அவர்களுக்கு வந்து இந்த வந்து ஏற்கனவே அறிமுகமான சொற்களை எழுத்து வழியாகவே சொல்லிக் கொடுக்கிற
இப்போ நசனியார சொற்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே மாதிரி பழகிறப்போ வந்துடும், பண்ணிடுவாங்க. ஆனா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா அவங்களால வந்து இப்போ படிக்கும் திறன்ல வந்து ஒரு 100 சொற்கள், ஒரு சரி ஒரு ஒரு 200 சொற்கள் தெரியுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு 2 ஆண்டுல அவங்க படிக்கிறப்போ 200 சொற்கள் அவங்களால படிக்க முடியுது. அது ஓரளவுக்கு பரிச்சயமா உள்ளதும் படிச்சிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் இல்லைங்களா? சிலது வந்து சாதாரணமா இப்ப நசனையா கார்டுல உள்ளதை படிக்கிறதுக்கு அவங்க இருந்தாலும், ஆனா வந்து when it is kind of வந்து அவங்க அது பேசுறதுன்னு வர்றப்ப வந்து உன் பெயர் என்ன அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னு தான் கேட்போம் நம்ம இல்லைங்களா? அது மாதிரிலாம் கேட்கிறப்ப வந்து அவங்களோட அவங்களோட பேச்சு திறனுக்கு சொல்லக்கூடிய சொற்கள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பாக்குறப்போ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த 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 மாதிரி ஒலி மாற்றங்களோட வர்றது மாதிரி தான் அவங்க பயின்றிருப்பாங்க. அதை பயின்றிருப்பாங்கன்னா அவங்களுக்கு பழக்கம் அப்படிதான் வந்திருக்கும். ஏன்னா அப்படிதான் வந்து வகுப்பறையில பேசுறப்ப நம்ம அப்படியே அப்படியே வந்து எழுத்து தமிழ்லயே வகுப்புல பேச மாட்டோம். நான் வந்து செந்தமிழ்னு சொல்லக்கூடாது, அதை எழுத்து தமிழ் அது. ஆனா அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இப்போ பேசுறப்ப வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சாதாரணமா வந்து இந்த மாற்றங்களோட தான் பேசுவோம். உட்காரு, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லோரும் உட்காருங்கள், அப்படி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? உட்காரு அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வரப்போ வந்து உட்காருதான் ரூட்டு. ஆனா வந்து அதை ஒளிமாற்றம் வந்து வரப்போ உட்காருன்னு சொல்லுவோம், உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பேச்சுல வரப்போ. சோ இப்ப நம்ம தெற்கு தெற்கு இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் பயன்படுத்த மாட்டோம். ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா காற்றுனா காத்து அப்படிங்கறத அதெல்லாம் சொல்ற மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு இருக்கும்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள இலக்கணங்களோட அவங்க விளக்கியிருப்பாங்க. அதனால இதை வந்து முதல்ல பயணிக்குங்க. மத்த இதுவுமே வந்து பயனுள்ளதா தான் இருக்கும். இதுல வந்து ஏன் எங்கெங்கெல்லாம் மாறுது அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். இது வந்து இது ஒரு அடிப்படையில நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி இதுல வர்றப்ப வந்து ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி வந்து இந்த இந்த கிராமர்ல வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, when it is a word which has been first time learned by the student, ஓகேங்களா, அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க வந்து அவங்களுக்கு வேண்டியது வந்து அவங்க அவங்க வந்து இப்படி என்ன எப்படி கேட்கிறாங்களோ அப்படிதான் எழுத ஆரம்பிப்பாங்க. அது தவறுன்னே முதல்ல சொல்லிடக்கூடாது. அதனால வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து அது அது வந்து இது மாதிரி பேச்சு வழக்குல உள்ளது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். உடனடியா அப்படியே நமக்கு வந்து நமக்கு பழக்கம் இருக்கிறதுனால வந்து பேசுறப்போ ஒரு மாதிரியும் எழுதுறப்போ ஒரு மாதிரியும் பண்ணிடுவோம். ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. அதனால வந்து முக்கியமா உள்ளது வந்து அவங்களுக்கு அந்த 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 இந்த மாதிரி அடிப்படை இலக்கணங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து பிஃபோர் வி ஜம்ப் ஆன் டு த ரேட்டிங் ஸ்கேல்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒண்ணு வந்து இந்த இந்த கிராமர்னா என்ன கிராமர் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் எசென்சியல் கிராமர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும். என்னதான் இது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணங்கள் போட்டிருப்பாங்க. இதுலயும் வந்து ஒரு ஒரு சீக்வன்ஷியலா எது போகணும் அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து பொதுவா இல்லை. அதாவது வந்து இப்ப கல்லூரிகள்ல இப்ப பெர்க்லிலயோ இப்ப ஆஸ்டின்ல இது வந்து இதை உருவாக்குனது வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா. அவர் வந்து ஆஸ்டின்ல இருந்து இப்பதான் சமீபத்துல காலமாயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க அவங்க உருவாக்குனது. அவங்க வந்து இது வந்து இது ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கலாம். லிங்குவிஸ்டிக்கலி இட் இஸ் அரேஞ்சுடு. ஸோ இதெல்லாம் இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்ப நம்ம வந்து இருக்கிற நம்ம தமிழ்நாடு பாடநூல்ல இருக்கிற மாதிரி வந்து இப்ப ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தெல்லாம் சொல்றதுனால வந்து இவர்களுக்கு வந்து இப்ப பயன் இல்லை. அது வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் பின்னாடி அவங்க வந்து அதை உணர்ந்தாங்கன்னா பரவாயில்ல. முதல்ல அடிப்படை நிலைகள்ல வந்து வந்து வரப்போ வந்து அவர்களுக்கு வந்து அந்த மொழியை புரிந்து உணர்ந்து அதை மகிழ்ந்து அந்த மொழியை வந்து அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதுல வந்து இடையூறுகள் வந்து நம்ம ரொம்ப எல்லாத்தையுமே குற்றம் கண்டிக்காம அவங்கள வந்து முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்தி அவங்கள பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அவங்க பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சீக்வன்ஸ் சொல்றதுங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இது வந்து இதை ஒரு இதுல மொத்தமா தலைப்புன்னு நாங்க நம்பரிங்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்பர் போடல. நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது இது இந்த எஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவங்க எங்கள்கிட்ட அவர் ராதாகிருஷ்ணன் ஐயா கொடுத்தப்ப வந்து அவர் வெறும் இந்த இந்த வெறும் இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. வினையற்ற எதிர்மறை வாக்கியங்கள், நெகட்டிவ் ஈக்குவேஷனல், நாமினல். அது ஆக்சுவலா இதை கூட சொல்லல அவர். வெறும் நெகட்டிவ் ஈக்குவேஷனல் நாமினல் சென்டென்சஸ் தான் சொன்னாரு. அதை வந்து கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயர் வந்து ஒர்க் பண்ணோம். இது வந்து இந்த அமெரிக்கன் தமிழ் டீச்சர் அசோசியேஷன் வழியா வந்து
இது ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி டியூஸ்டே வி மீட் ரெகுலர்லி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் கொடுத்த இந்த லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம இலக்கண தலைப்புகளையும் போட்டு அதற்கான என்னென்னலாம் எடுத்துக்காட்டுகள் என்னென்னலாம் வேரியேஷன்ஸும் பார்த்தோம். இதோட எஃபர்ட்டுக்கு என்ன முக்கியமான நோக்கம் என்னன்னா வந்து இது மாதிரி நாவிஸ்ல என்ன இருக்கணும், இன்டர்மீடியட்ல அட்வான்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நோக்கம். இப்போ அவங்களுக்கு ஒரு கிராமர்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அங்க ஒரு வந்து நம்மளோட இலக்கணம் ஒரு கடல், அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டு நம்ம தமிழக பாடத்திட்டத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றதுனால வந்து இவர்களுக்கு அதோட பயன் வந்து உடனடியா சென்று சேராது. இவர்களை பொறுத்தவரை வரைக்கும் வந்து சராசரியா வந்து அவங்களால மொழியை கத்துக்கிறது இருக்கணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது பெரிய எஃபர்ட். அது இட் கைண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் 1 இயர். இதுல முக்கியமா அவர் பெரியண்ணன் சந்திரசேகரன், ஜார்ஜ் அலக்கர் அவர் இன்வால்வ்டு, பாபு ஐயா சிகாகோல, அப்புறம் தனிகாச்சலம், சுந்தர், உஷா, பிரசன்னா, இவங்கெல்லாம் இருந்துதான் இதை வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஆண்டு வந்து இதை உருவாக்கணும்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு பெரிய எஃபர்ட். இது என்ன ஒன்றும் பொது தளத்துல இதை வெளியிடல. இதை வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இது பண்றதுக்கும் பார்த்துட்டு இருக்கோம், பண்றது இருக்கும். ஸோ இதையே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப இதுதான் வந்து நான் போன வாரம் அந்த இதுல கூட போட்டப்ப கூட கேட்டிருந்தது என்னன்னா வந்து இப்ப இந்த எல்லா கிராமரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 200 சிறிய தலைப்புகளா மாத்திருக்கோம். அதாவது வந்து இப்போ ஒரே தலைப்புலயே வந்து நீங்க அது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது போல இப்போ ஒரே தலைப்புக்குள்ள அவங்க வந்து சொல்லி கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அதாவது நாவிஸ் லெவல்லையும் அவங்க வந்து அவங்க பார்ப்பாங்க, இன்டர்மீடியட் லோ லெவல்லையும் இருக்கும், மிட் லெவல்லையும் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஒரு இதுதான். அதாவது எந்தெந்த யூசேஜை பொறுத்து வந்து இந்த வந்து ஒவ்வொரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோராயமா போட்டிருக்கோம். இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் வந்து இப்ப நாங்களே ஒரு 4 ஆண்டுகளா வந்து இது பயன்படுத்துறதுலயே வி ஹேவ் அ சேலஞ்சு. அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதுதான் இப்ப பாடத்திட்டங்களை நீங்க உருவாக்குறதுலயும் அதுல வந்து சில கிராஸ் ஓவர் இருக்கும். சில இது வந்து ஏற்கனவே இருந்த நிலையில யூனிட்ல இருந்தது மற்ற யூனிட்லயும் வந்திருக்கும். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அது வந்து இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி சூழல் வரும். மற்ற புதுசா வந்து இதை பயன்படுத்துறப்பையும் வந்து எது எசென்சியலா வந்து இங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி எசென்சியல் வொக்காபுலரி மாதிரி இது எசென்சியல் கிராமர். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு தலைப்புலையும் வர்றப்பையும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாட்டேன் மாட்டானா இது மாதிரி மாட்டு செய்ய மாட்டான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேங்கிறது ஒரு நாவிஸ் லெவலா இருந்தா கூட அது வந்து இட் பிகம் நாவிஸ் இன்டர்மீடியட் வரப்ப வந்து அதோட யூசேஜ் வந்து அதுலயே வந்து தெர் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் யூசேஜ் இருக்கு. அது மாதிரி வந்து சில இலக்கண தலைப்புகள்லாம் வர்றப்ப வந்து அது நாவிஸ் லெவல்லையும் தெர் இஸ் யூசேஜ் இருக்கும். ரொம்ப சாதாரணமா இது வேண்டியதா இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு டைம் எடுத்து பேக். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் மிட் வரப்பையும் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல்ல நீங்க இந்த பக்கத்தில் வண்ண தீட்ட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி. அதாவது வந்து இதோட ஒரே இதுல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இலக்கண தலைப்பா இருக்கும். ஆனா அது வந்து நாவிஸ்லயும் வரும். ஒரு குறைந்தபட்சமா வந்து தெரியும் ரொம்ப லோ லெவல்ல பயன்படுத்தி அதுக்கப்புறம் அடுத்த லெவல் மிட்லையும் பயன்படுத்தி அட்வான்ஸ் லோ வரைக்கும் இருக்கும். அதோட பயன்பாட்டை வந்து அதை வந்து விரிவடையன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய எஃபர்ட். அது இதை பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து இப்ப இது வந்து இதுதான் மாஸ்டர் டாக்குமெண்ட். இப்ப இதையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒண்ணு போட்டிருக்கோம். இப்ப நான் ஒரு கூகுள் இது வந்து ஐ புட்டிட்டுன்றத ஒரு எக்ஸல்ல போட்டுட்டு இப்போ இந்த தலைப்புகள்ல பாக்குறப்போ இந்த டாபிக்னு வச்சுட்டு இதை பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 199 டாபிக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்ப வருது அப்படின்னா இதுல வந்து ஏற்கனவே வந்து இதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸும் அதுலயே இருக்கு. ஸோ இது வந்து எங்ககிட்ட ஒரு மாஸ்டர் லிஸ்டா இருக்கு. ஸோ எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இது நாய் அது மரம்னு ஏதாவது சொல்லிக் கொடுக்க ரொம்ப சாதாரணமா சொல்லி கொடுத்துருவோம் முன்னாடியே. அதுவே இப்போ ஹையர்ல கொஞ்சம் முன்னாடி எல்லாம் இருக்கிறப்ப வந்து இப்போ பின்னாடி உள்ளது உறுப்புகளோ இல்லைன்னா வந்து மற்றதெல்லாம் பயன்படுத்துறப்ப வந்து நிறைய அடைகள்லாம் வருது பின்னாடி வரும் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பெயரடை வினையடை எல்லாம் வர்றப்ப வந்து நமக்கு வரப்போ ஒன்னுக்கும் வந்து அது கொஞ்சம் கிராமர் வந்து சில டாபிக் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லை சின்னதா இருக்கும். இது எல்லாருமே பண்ணிருப்போம். எல்லா பாடத்திட்டங்களையும் ஏதாவது ஒரு வகையில இருக்கும். ஸோ முதல்ல வந்து இது வந்து கிராமர் அப்படிங்கிற மாதிரி கிராமர் பேரை சொல்லி பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை. ஆனா இந்த பயன்பாட்டா வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்துதான் வந்து நம்ம முதல் வாரத்துல சொன்னப்ப கூட யாரெல்லாம் உதவ முடியும்னு நீங்க சொன்னப்ப கூட டோல் தட் ஒன் இது மாதிரி ஒண்ணு பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே வந்து இப்ப ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க நாங்க அப்போ வந்து நாங்க ஏடிய படங்கள்லாம் இங்க ஒரு மினோசுட்டால இருந்து தான் உருவாக்குனது. அப்ப அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் எங்க மங்களா பண்ணது. மங்களா கூட இருக்காங்களா மீட்டிங்ல இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோனவுன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு பி கான்டெக்ட் சாதாரண ஒரு டூலை வச்சு ஒரு லேர்னிங் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எப்படி வகுப்பறையில பண்ற மாதிரி வந்து இப்ப ஆடியோவோட வந்து
அவங்க எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்து பண்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு முறை. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் பல்வேறு ஆசிரியர்கள் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இப்போ பிரபான் இப்போ அவங்க இருந்தாங்க, இப்போ அயோவில் வந்துட்டு ஷீஸ் நவ் பேக் டு இதுக்கு போயிட்டாங்க, தமிழ்நாடு போயிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்து இது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு மேபி வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு 10-15 வீடியோ இது மாதிரி ஒரிஜினலா கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது வந்து இப்போ ராணி இப்போ வாட்ஸ்அப் இதுல அவங்க யூனிட் 1ல இருப்பாங்க. அவங்க இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அதையும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆசிரியரோட ஃபிளேவரும் ஒரு மாதிரி இருக்கும். ஹவெவர் தி வே தே அப்ரோச். அதோட ஆனா இப்ப என்ன நோக்கம் அப்படின்னா வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு 200 தலைப்புகள் இருக்கிறதுல இப்ப எந்த பள்ளிகள்ல யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்குறவங்க, இலக்கணத்துல ஆர்வம் உள்ளவர்கள், இதை வந்து எப்படி வந்து அதாவது வந்து ரொம்ப அதாவது வந்து சாதாரணமா இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அது போல அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு ஒரு பண்றதுக்கு வந்து வி வாண்ட் சம் வாலண்டியர்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ உங்க பள்ளிகள்ல இப்போ யாரும் இருக்க, அதாவது வந்து இது நோக்கம் அகைன் வந்து என்னன்னா வந்து நாங்க ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா வில் கிவ் சம் டாபிக்ஸ். இதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஷோமின்னு ஒரு டூல் இருக்கு, பி கான்டெக்ட்னு ஒன்று இருக்கு, நிறைய இந்த இதுல ஐபேடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரோட வந்து ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் எழுதலாம், மேனுவலாகவும் எழுதலாம், இல்லைன்னா சில ஏற்கனவே இருக்க கான்டென்ட்டையும் போடலாம். அது மாதிரி வந்து இதெல்லாம் நான் காமிச்சதெல்லாம் எக்ஸாம்பிள். இது மாதிரி பண்ணிட்டு ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10-15 பேர் இருந்தாங்கன்னா கூட போதும். ஒரு ஆளுக்கு ஒரு 10 தலைப்பு, ஒரு 15 தலைப்பு பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தலைப்பும் இட் won't டேக் மோர் தேன் லைக் 30-40 மினிட்ஸ் கூட ஆகாதுன்னு வச்சுங்களேன். அவங்க ரிவர்ஸ் பண்ணிக்கணும். பட் நான் அதையுமே என்ன சொல்றேன்னாக்க வந்து when you create it, இப்ப நாங்க வந்து இங்க போட்டிருக்க மாதிரி வந்து we kind of we would like நீங்க ஈவன் வந்து உங்களோட யூடியூப்லயோ அந்த இண்டிவிஜுவல் பண்றாங்கன்னா அவங்களோட யூடியூப்லயோ இல்லைன்னா அந்த பள்ளியோட யூடியூப்லயோ போட்டா கூட போட்டுட்டு லிங்க் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், we will kind of keep ஒரு வெப்சைட்லயோ இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து we will kind of keep these things. இந்த மாதிரி இந்த இலக்கணத்துக்கு இதெல்லாம் தலைப்பு இருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாடத்திட்டத்திலையும் வந்து எப்படி இந்த QR கோடு போடுற மாதிரி வந்து இப்போ இலக்கண தலைப்புகள் மட்டும் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அது வந்து சின்ன வந்து வேற எதுவும் இருக்காது. அது வந்து அவங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ காமிச்சது மாதிரி உள்ள செல்ஃப் இது மாதிரி இப்போ நார்மலா வந்து பண்றதுக்கு உள்ள இது இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு தேவை. இது வந்து கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. யாரும் இருந்தீங்கன்னா we will have அடுத்த வாரமோ இன்னொரு 1 or 2 weeksல we will have another meeting. only the people who can help with this one. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோம்னு அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா we have a basic instructions இருக்கு. இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா பண்ணோம் அப்படின்னா இது வந்து அதாவது இப்போ நாங்க பண்ற எங்க பள்ளிக்கு பயன்படுத்துறது இல்லை, இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க. அதாவது இந்த ஈவன் வந்து இந்த பாடங்களே பயன்படுத்தாதவங்களுக்கும் இந்த நாட்டுல வந்து இது இருக்கிறது வந்து இது பயன்படும். இது வந்து இது ஒரு எஃபர்ட். ஆனா ஒரு 10-15 பேர் இருந்தாக்க I would say you will get it done in 3 months, which will be only 200 topics தான் இருக்கு. ஸோ இந்த 200 topics is enough. ஸோ வந்து இப்போ நான் இதுல வந்து இப்போ உங்களுக்கு இந்த when we talk about வந்து இதுல வந்து இதுலயே கிரேட் வைஸும் பிரிச்சிருக்கோம். அதெல்லாம் கூட we can explain it later. ஸோ இதுல எப்படி இந்த கிராமர்ல வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூனிட் 4 எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வாட் வி ஹேவ் டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. இப்போ நீங்க டெக்ஸ்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ டெக்ஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா there will be ஒரு இலக்கண பாடம் இருக்கும். இப்போ நீங்க வந்து 4 ஸ்கில் இருக்கிற மாதிரி there will be a portion which will be kind of dedicated to the grammar. ஓகேங்களா? ஸோ இந்த கிராமர் தான் இப்போ நீங்க இப்போ அதை போட்டிருக்கிறதா அதை போட்டிருக்கோம். இது வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த நிலையில வருமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ இதோட இந்த கிராமர் கிரேடேஷனோட ஒரு இம்பார்ட்டன்டான நோக்கம் என்ன அப்படின்னா what we have found out personally, what we have found out வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்களும் வந்து இப்போ 12 ஆண்டுகள பள்ளி நடத்துறப்போ பல்வேறு பாடத்திட்டங்களும் பயன்படுத்திருக்கோம். ஏடிஏ முழுமையா இப்ப இருக்கிற 4, 5, 6, 7, 8ன்னு ஏடிஏல சொல்ற பாடங்கள் எல்லாம் வந்து இங்க மினசோட்டால உருவாக்குனது தான். இங்க நிறைய கட்டுச்சு, எஸ்பெஷலி ரவிக்குமார் உருவாக்குனது தான். ஸோ அதை பண்றதுனால அதுக்காக நிறைய அது வந்து மூடுல குவிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நாங்களும் அந்த பாடத்திட்டத்தை பயன்படுத்திருக்கோம். நாங்கள் ஒரு 3 ஆண்டுகளா பயன்படுத்துறதுல we created our own thing for ACTFL now. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா what we found out வந்து when we kind of come across that அந்த கிராமர் கிரேடேஷன் படி வர்றப்போ சில தலைப்புகள் வந்து அதுல மிஸ் ஆயிருந்துச்சு. இப்ப அதுவுமே வந்து சாதாரணமா முயலும் மாமையும் அப்படிங்கிறது வந்து விகுதியை சொல்லிக் கொடுக்கவே மாட்டோம். அதாவது சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னா அது வந்து ஒரு
ஒரு ஸ்டெப்பா வந்திருக்காது. ஸோ அதை இல்லாமலே வந்து முயல் ஆமை அப்படின்னு அவங்க சாதாரணமா ரெண்டு சேர்த்து சொல்றது கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் வி ஃபவுண்ட் அவுட். அது மாதிரி வந்து சின்ன சின்ன ரொம்ப ஸ்மால் கிராமர்லாம் கூட வந்து அவங்களுக்கு வந்து அது முறையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருந்ததுனாலே வந்து வாட் வி டிட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பண்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ வந்து சில நாவிஸ் லெவல் கிராமராகவே இருந்தா கூட அதை வந்து வி கவர்டு இன்டர்மீடியட் லெவல்ல கூட வந்து நாங்கள் அதை கவர் பண்ணோம். ரீசன் பீயிங் வந்து அவர்களுக்கு அந்த பயன்பாடு தெரியாமலே இருந்தா கண்டிப்பா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கண அவங்க பயன்பாடு இல்லை அப்படின்னாலே வந்து கண்டிப்பா அவங்களோட எழுத்து திறன் வந்து கொஞ்சம் பின்தங்கியே தான் இருக்கும். ஸோ இது வந்து பிள்ளைகளோட பிரச்சனை கிடையாது. அது பாடத்திட்டத்திலையும் பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனா ஏன்னா வந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் இப்ப தமிழ்நாடு படத்தை எடுத்துக்கங்க, சிங்கப்பூர் எடுத்துங்க, சிடி இடிஐ சிடி மாதிரி வந்து எதை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா எது வந்து எசென்சியல் கிராமர்னு இருக்காது. ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சீக்வன்ஸ்ல போயிருப்பாங்க இருக்கும். ஸோ எந்த பாடத்திட்டத்தை எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு நீங்க வந்து இது வந்து நீங்க ரொம்ப உற்று நோக்கி நீங்க வந்து ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறப்ப தான் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வந்து இவர்களுக்கு வந்து இது சொல்லிக் கொடுக்கவே இல்லை, தெரியலைங்கிறது. ஸோ இது வந்து நான் அதாவது வந்து எனி சிலபஸ்ல இருந்து இன்னொரு சிலபஸ் பண்றப்பையும் இது ஒரு பிரச்சனை இருக்கும். பிளஸ் வந்து ஸ்கில் லெவல்ல வந்து பாக்குறப்பையும் இது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்க ஒரு நாவிஸ் ஹை லெவல் அது இன்டர்மீடியட் லோ லெவல்ல ஒரு ரைட்டிங் இருக்கணும் அப்படின்னு வந்து பாக்குறப்போ ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமர் இந்த லெவல்ல தான் இந்த கிராமர் இருக்கணுங்கிறதெல்லாம் வி ஆர் நாட் ஃபோர்சிங், அது மாதிரி கிடையாது. ஆனால் நீங்க அடிப்படையா வந்து சாதாரணமான வந்து ஒரு உறுப்புகளோ இல்லைன்னா இது மாதிரி வந்து விகுதிகளோ உண்மை விகுதி இந்த புலியா அந்த இது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து இதனாலேயே வந்து அவர்களுக்கு வந்து அதை பயன்படுத்த முடியாமலே போகும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நாங்க இதுல சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே நீங்க சில யூனிட் 1 யூனிட் 4 அந்த மாதிரி 7 8 அதெல்லாம் இருக்கிறது சில கிராமர்லாம் ரிப்பீட் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் அந்த பிள்ளைகள் இது வரைக்கும் இருந்து இல்லை அப்படின்னாக்க வந்து அதை வந்து அந்த இடத்துல சேர்த்திருப்போம். ஸோ இந்த கிராமர் பார்ட் மட்டும் வேற வேற யூஸ் த கிராமர் பார்ட் இந்த கிராமர் பார்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஃப்ளோட்டிங் தான். இது வந்து எங்களுக்குமே வந்து we still found out some gaps, we end up kind of adding that one into ஒரு ப்ரீவியஸ் சிலபஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது யாராவது ஒருத்தங்க இது படத்தை ஒரு யூனிட் லெவல்ல இன்டர்மீடியட் லெவல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்போ வந்து அவர்களுக்கு வந்து இந்த அப்பயும் வந்து யூ வில் டிட்டர்மைன் இது வரைக்கும் அவங்க அவ்வளவு படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு இது தெரியல அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமர் கிரடேஷன் பண்ணிருக்குது. இந்த கிராமர் கிரடேஷன்ல நாங்க வரிசையா டேலி பண்ணுவோம். வந்துட்டு ஓகே இவர்களுக்கு இது வரைக்கும் தெரியலையா அப்படின்னா வந்து அதை எடுத்து பயன்படுத்திட்டோம். ஸோ பாடத்துல வந்து ரைட் நவ் வந்து ஈவன் தோ வி ஹவ் கவர்ட் சம் பார்ட் ஆஃப் த கிராமர் இன் கேஸ் வந்து இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் அவுட் தட் வந்து அவங்களுக்கு வந்து சில புணர்ச்சி விதிகள் தெரியலன்னு வச்சுங்களேன், அதுவே வந்து உடனே தெரியல அப்படின்னா வந்து அதையுமே வந்து பேக்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா வந்து ஒரு இட்டு நிரப்புறதுக்கு இட் வில் டேக் கப்ள் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஹாவ் வந்து ஒரு 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 பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சுக்கணும். இது வரிசையா இருக்கிறப்ப வந்து திடீர்னு வந்து இப்ப உடனே இது வந்து மூணாவது வந்து உடனே இது வந்து இன்று நாவி சைக்கு இது கரெக்டா அப்படிலாம் மேட்ச் பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க ஜென்ரலி வர்றப்போ when you are progressing on it, so that's why வந்து ஒரு முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா we have tried to give what level it is. இப்போ இன்டர்மீடியட் மிடில் இருக்கு அப்படின்னா வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து யூனிட் 7 to 12 குள்ள அந்த ரேஞ்சில் வர்றதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா தென் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது இருக்கும். ஸோ அதுதான் இந்த சீக்வன்ஸ். இப்போ இதுல போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸா 1ல இருந்து 199 வரைக்கும் போட்டிருக்கப்போ ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து பயன்படுத்தணும். ஸோ அதனாலதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோஸா போட்டோம்னா ஈவன் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இந்த இப்போ போட்டிருக்க சீக்வன்ஸ் படி இது வந்து யூனிட் 1லயோ 4லயோ வந்து அந்த கிராமர் வந்து இதுல கவர் பண்ணலன்னா கூட யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி அதுதான் நோக்கம். ஸோ இது வந்து இது ஸ்டில் இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த கிராமர் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து அதனாலதான் வந்து we are backfilling it still வந்து we are backfilling it, we are making sure that வந்து இந்த லெவல்ல இருக்க ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கவர் பண்றாங்க. ஸோ இது கொஞ்சம் புரியறதும் கொஞ்சம் கடினமா இருக்கும். I'm just giving it in a high level why the grammar gradation is required and how to fit into the when we kind of anybody moving it to எந்த சிலபஸ் மூவ் பண்ணாலும் சரி அவர்களுக்கு இது வரைக்கும் வந்து when you found out that வந்து இப்போ ஒரு வகுப்புல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு பயன்பாடு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஒரு பயன்பாடு தெரியாம இருக்கும் இல்லைங்களா. அவர்களுக்குமே வந்து இந்த மாதிரி இதையே நம்ம வந்து ஒரு வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கிரியேட் பண்ணோம்னா
இது வந்து ஒரு ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் மாடல் தான். ஸோ வந்து எனி ஒன் could be able to use it. ஸோ இந்த எஃபர்ட் பண்ணோம் அப்படின்னா இது நாட் ஒன்லி ஹெல்ப், இது நாட் ஒன் ஸ்கூல், எவ்ரிபடி, ஈவன் வந்து இதை பயன்படுத்தாத பள்ளிகளுக்கு கூட இது பயன்படும். அதுவும் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டா வச்சிருக்கோம். ஸோ சம்படி வாண்ட் டு ஹெல்ப், ஜஸ்ட் லெட் அஸ் நோ. ஓகே, ஸோ இது வந்து கிராமர் பார்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இன்னும் ஒன்று பார்க்கறது வந்து வெக்காபுலரி. ஸோ இதில் வெக்காபுலரியும் வந்து இட்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ குவிஸ்லெட்ல வந்து வி ஹவ் ஸ்பிளிட் அப் ஆல் திஸ் திங்ஸ் இல்லைங்களா. இப்போ நம்ம இப்போ குவிஸ்லெட்ல போறப்போ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சொற்கள்லாம் வர, இப்போ நான் பேசிக் ஒன்றும் இல்லை, அது வந்து அவங்களால அதை எழுத முடியாது. அதை பேசிக் 2 வரப்போ அவர்களால எழுத முடியும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கண்டிப்பா எழுத முடியும் இல்லைங்களா. இப்போ இங்க வந்து இப்போ இன்டர்மீடியட் லோ அப்படின்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு 630 இந்த எசென்ஷியல் வெக்காபுலரியில இருந்து பிளஸ் ஒரு கூட சேர்த்து ஒரு 700 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிறது எல்லாம் வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தான் அர்த்தம். அதாவது வந்து when they are doing it, இது நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெக்காபுலரி வாட் இஸ் யூஸ்ட் இன் their ரைட்டிங் அப்படிங்கிறப்ப வந்து இந்த வெக்காபுலரி ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க கூடாது இல்லையா. ஸோ அவர்களுக்கு இது ஓப்பன் புக்காவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு பேங்க்னு சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கு பேர்லாம் இங்க வந்து they could be able to use it. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ரெப்படேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் வரும். இப்போ வெறும் இது ரூட் வேர்டு தான் கொடுப்போம் இல்லைங்களா. வங்கியில், வங்கிக்காக, இந்த ஓகேங்களா, அதெல்லாம் அடுத்தது. நீங்க அதுதான் இலக்கணம் ஆல்சோ கமிங். இந்த ரூட் வேர்டு தெரியாம நீங்க வந்து உருவ பயன்படுத்த முடியாது இல்லைங்களா. வந்து அது ஐயால் கோயின் அதுக்கான யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் சேர்த்துப்பீங்க. அது வந்து இது ரூட்டா இருக்கும். அது வந்து நார்மலா வந்து நவுனாவும் இருக்கலாம், வெர்பாவும் இருக்கலாம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இதான் எசென்ஷியல் வெக்காபுலரி. ஸோ இந்த இதுவும் இந்த கிராமர் வந்து கிராமர் கிரேடேஷனும் வந்து ஹெல்ப்ஸ். திஸ் ஆர் த 2 பேசிக் திங்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸோட. கொஞ்சம் கொஞ்சமா தான் ப்ராக்ரஸ் ஆகும். நம்ம வில் பி லுக்கிங் இன்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் நவ். அதை பண்றதுக்கு வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இது வந்து when it's always tell that வந்து when it is in the when it is presentational அப்படின்னா when it is writingனு சொன்னாலே வந்து இது வந்து இட்ஸ் கிரியேட்டிவ் ஸ்கில். நீங்க வந்து ஒரு தலைப்புல ஒரு மாணாக்கரை கேட்டீங்கன்னா ஒரே வகுப்புல அஞ்சு மாணாக்கர் கொடுத்தீங்கன்னா 5 பேரும் வந்து 5 விதமா தான் எழுதுவாங்க. சரிங்களா, இதுதான் கிரியேட்டிவ் சைடு. ஸோ வந்து அவங்க எப்படி அதை வாக்கியங்கள் அமைக்கிறாங்க, எப்படி வந்து அதை பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வேறுபடத்தான் செய்யும். ஸோ இதுல வந்து முக்கியமானது வந்து அதனாலதான் யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு வாட் வெக்காபுலரி they யூஸ். அவங்களுக்கு எசென்ஷியல் வெக்காபுலரினா அதுல நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்கிறதுல குறைந்தபட்சம் அவ்வளவு தேவை. அதை விட கூடுதலா தெரிஞ்சா நல்லதுதான். அதுக்கப்புறம் இப்போ எஸ்பெஷலி ஃபார் த கேன் டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த எசென்ஷியல் வெக்காபுலரி ஃப்ளூயன்ட் ஃபார் எவர் வேர்ட்ஸ்ல இருக்கிறது வந்து இட்ஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்புறம் நம்ம கிராமர் கிரேடேஷன் பார்த்தோம். இந்த 200 தலைப்புகள் உள்ளது, அது தனி ப்ராஜெக்ட் போகலாம். ஆனா இப்போதைக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இட். அதுல என்னென்னலாம் பேக்ஃபில் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கறத வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை நம்ம எப்படி இட்டு நிரப்புறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து அதை வந்து நீங்க வந்து பேஸ்ட் ஆன் சாம்பிள்ஸ் தான். நீங்க ஒரு பிள்ளைகள் வந்து அது என்ன எழுதணும் என்ன பார்க்கணுங்கிறத பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப தொடர்ந்து வந்து அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும். ஒரு பர்டிகுலரான ஒரு யூசேஜ் அவங்களுக்கு தெரியல, கிராமர் தப்பா இருக்கு அப்படின்னா பண்ணணும். ஸோ நம்ம வந்து முதல்ல பார்த்த உரையாடல் ஒளி மாற்றங்கள் வர்றதுல வந்து நம்ம நாவிஸ் லெவல்ல இருந்து இன்டர்மீடியட் லோலாம் வர்றப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பேச்சு வழக்குல அவங்க எப்படி பேசுறாங்களோ அதையே எழுதுறதுலயும் வந்து என்கரேஜ் பண்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தணும் இல்லைங்களா. அது வந்து அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம வந்து we should be kind of paying attention to that. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெசன்டேஷனல் மோட்ல வந்து இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எப்படி வந்து ரீடிங் லிசனிங்ல வந்து அந்த மொத்தம் 4 ரூப்ரிக்ஸ் பார்ப்போம். அந்த கீவேர்ட்ஸ், மெயின் ஐடியா, சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், ஆர்கனைசேஷனல் ஃபீச்சர். அதே போல நான் ஸ்பீக்கிங்ல இதான் பார்த்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீடிங்கும் லிசனிங்கும் இட்ஸ் an interpretive. It has the same rubrics. When it comes to the speaking and writing வந்து the rubrics for both of these are same தான். என்னென்ன rubricsனா வந்து language function, text type, impact, comprehensibility and the language control. ஸோ இதுதான் என்ன வந்து நம்ம ஸ்பீக்கிங்ல பார்த்த அதே தான் இதுக்கும். ஸோ இதுல வந்து இப்போ இதுல ஒன்று முக்கியமானது பார்க்கணும். அன்னைக்கு போன வாட்டி சொல்லியிருக்கோம். இதுல வந்து நார்மலா நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரைட்டிங் எப்படி திருத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாம் முதல்ல எழுத்துப்பிழையை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுப்பிழை இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி திருத்தி தான் பழக்கம் நமக்கு.
அது வந்து இந்த கிராமர், ஈவன் தான் இப்ப கிராமரை பத்தி நம்ம எவ்வளவு பேசணும் ஒரு 1/2 மணி நேரம், ஆனாலும் பாத்தீங்கன்னா கிராமர் இஸ் நாட் த ஒன்லி திங் ஃபார் ரைட்டிங். ஸோ அவுட் ஆஃப் த 5 ரூப்ரிக்ஸ், grammar is only 1/5 of it. Language function, separate, text type, impact, comprehensibility. Language control வரப்பதான் இங்கதான் grammatical accuracy பத்தியே வருது. So this is not the only thing required for writing. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படியே இருக்கிறப்ப வந்து இலக்கண பிழை இல்லாம பண்ணணும், எழுத்து பிழை இல்லாம பண்ணணும், அதுதான் வந்து சிறந்த எழுத்து திறன் அப்படின்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு நமக்கு. அது இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து only 1/5 தான். That's very important to remember that. So okay, what is language function? இது ஏற்கனவே ஸ்பீக்கிங்லயும் பார்த்தோம். அதே போலதான். ஸோ அவங்க வந்து இப்போ எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எந்த இப்போ இன்டர்மீடியட் லோன் இங்க போட்டிருக்கு, அது எந்த லெவல்ல இருந்தாலும் நம்ம அது வந்து அதனாலதான் கேன் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் அஸ் த எந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல்ல இருக்குங்கிறது கொடுக்குது இல்லைங்களா. அது அந்த கேன் டூ ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கு மட்டும்தான் வருது. இன்டர்மீடியட் லெவல்ல இருந்துச்சுன்னா அது ஒரு லெவல்ல இருக்கும், இன்டர்மீடியட் மிட்னா அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இன்டர்மீடியட் லோன்னு இப்போ இங்க காமிக்கிறோம் அப்படின்னாக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொன்னோம்னா கிரியேட்ஸ் வித் லாங்குவேஜ் பை கம்பைனிங் ரீகம்பைனிங் known elements, is able to express personal meaning in a basic way, handle successfully a number of uncomplicated communicative tasks. So இதெல்லாம் இந்த ஹைலைட் பண்ணதுக்கு காரணம் வாட் இஸ் a progression. இப்போ நாவிஸ் லோல இப்ப பாருங்க நம்ம ரைட்டிங்ல என்ன சொல்லியிருக்கோம், இந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் வரப்ப என்ன சொல்லியிருக்கோம், ரைட்டிங்ல வந்து நாவிஸ்ல எல்லாம் வர்றப்ப வந்து ரைட்டிங் இஸ் அ லாஸ்ட் ஸ்கில். நாவிஸ் லோல நீங்க வந்து இந்த லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஹேஸ் நோ ரியல் ஃபங்க்ஷன் எபிலிட்டி. ஏன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இப்போ நம்ம நாவிஸ் லோன்னு நம்ம சொல்றோம் பேசிக் 1 அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் ஒரு 70-80 சொற்கள் எழுதுவாங்க, இல்லைன்னா ஒரு 60 சொற்கள் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நசனையா கார்ட்ஸ் வச்சு பண்றப்போ அவங்க அது வரைக்கும் தெரிஞ்ச உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துகள்ல இருந்து அந்த உருவாகிற எத்தனை சொற்கள் இருக்கோ படிப்பாங்க. இதே மாதிரிதான் மற்ற பாடத்திட்டங்களையும். ஸோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லேர்னிங், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் நாவிஸ் லெவல்னு வச்சுக்கலாம் ரஃப்லி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்லாம் அவங்களுக்கு ரியல் எபிலிட்டி ஆஃப் ரைட்டிங் இருக்காது. ஸோ அதனால வந்து தெர் இஸ் நோ ரியல் ஃபங்க்ஷனல் எபிலிட்டி. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா மொழியிலுமே வந்து அப்படிதான் பாக்குறாங்க. ஸோ ரைட்டிங்னு வரப்போ வந்து இட்ஸ் லாஸ்ட் ஸ்கில். அதே நாவிஸ் மிட் வரப்போ யூசஸ் மெமரைஸ்ட் லாங்குவேஜ் ஒன்லி இன் அ ஃபெமிலியர் லாங்குவேஜ். ஸோ என்ன மெமரைஸ்ட் லாங்குவேஜ் ஒன்லின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து இப்போ பட்டம், பதக்கம், படம் அப்படின்னு சொல்லி இப்போ நசனையா கார்டுல வருதோ, இல்லைன்னா வேற பாடத்திட்டங்கள்ல வந்து எப்படி வேற என்ன சொற்களோ, the vocabulary used in that one, that is a vocabulary they know. நீங்க பாட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எழுத சொன்னீங்கன்னா எழுத முடியாது இல்லைங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அதுதான் மெமரைஸ்ட் லாங்குவேஜ்னா இது வரைக்கும் அவங்க தெரிஞ்ச சொற்களை ஏற்கனவே தெரிஞ்ச சொற்களை தவறெல்லாம் எழுதுறது தான் வந்து நாவிஸ் மிட் இல்லைங்களா. அது நாவிஸ் ஹை வரப்போ வந்து யூசஸ் மோஸ்ட்லி மெமரைஸ் லாங்குவேஜ் வித் சம் அட்டம்ஸ் டு கிரியேட். இப்போ இந்த சம் அட்டம்ஸ் டு கிரியேட்னா என்ன பண்ணுவாங்க, இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும். இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன், ஒரு படத்துலயோ ஒரு ஒரு வண்ணத்திலேயோ இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதுல வந்து இருக்கிறப்ப வந்து இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் எப்படி வந்து உச்சரிப்பாங்களோ அதை போலதான் எழுதுவாங்க. ஸோ அதான் வந்து வித் சம் அட்டம்ஸ் டு கிரியேட் லாங்குவேஜ். ஸோ அங்க வந்து நீங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க கூடாது. இங்க என்ன அர்த்தம், மெமரைஸ்டு லாங்குவேஜ்னா ஏற்கனவே தெரிஞ்சு சொல். படம், பட்டம் அப்படின்னா அது ஏற்கனவே தெரிஞ்சிருப்பாங்க, அதை கரெக்டா எழுதிடுவாங்க இல்லைங்களா. எனக்கு படம் பிடிக்கும் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் எழுதுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். படம் பிடிக்கும், எனக்கு வந்து மஞ்சள் பிடிக்கும் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு பிடிக்கும்னா அது மஞ்சள் வண்ணம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா வந்து எனக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னா ஏற்கனவே தோசை வந்து இருந்துச்சுன்னாக்க அது மெமரைஸ்டு லாங்குவேஜ். பிடிக்கும் இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து உரையாடல் ஒளிமாற்றங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பிடிக்கும் அப்படின்னு தான் எழுதணும் அப்படின்னு சொல்றோம். அது பிடிக்கும் தான் அவங்க, ஏன்னா நம்ம நார்மலா பேசுற மாதிரி வந்து தோசை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா. தோசை பிடிக்கும்னா அது வந்து பூதான் பிடிக்கும் தான் எழுதுவாங்க, பிடிக்கும் தான் எழுதணும், அதுதான் சில சொல்லக்கூடாது. ஸோ இங்க வந்து they will make an attempt. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட் ஆகும். நாவிஸ் ஹைல இருந்து தான் இது வந்து பாசிபிள். ஏன்னா அப்பதான் வந்து அவர் இப்ப நம்ம இப்ப நாங்க அமைச்சிருக்க படத்திட்டப்படியே வந்து இந்த ரீடிங் எபிலிட்டி வந்து ரீடிங் ஸ்கில் வந்து பேசிக் 1. அப்புறம் அதுல இருக்கிறது எண்ணம் வந்து பனட்டிக்கலி வர என்ன அரேஞ்ச் ஆகிறது, வாட் எவர் த வேர்ட்ஸ் வித் இந்த நசனையா கார்ட்ஸ்குள்ள வருது வந்து பேசிக் 2. இப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து கிரந்தம் இல்லாம எந்த தமிழ் எழுத்துக்கள் இருந்தாலும் அதை கூட்டி படிச்சு அதையே வந்து அவங்க அந்த எல்லா ஒழிப்பு முறைகளும் அவங்க பயின்று இருக்காங்க.
அந்த எல்லாவதும் பண்ணியிருக்கிறதுனால வந்து அவர்களால வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ரைட். இன்னும் புதிய சொற்களாகவே அவங்க காதால கேட்டா கூட அவங்களுக்கு வந்து வல்லின வித்தியாசம் வந்து தவறுகள் இருந்தாலும் அவர்களால வந்து சரியா ஓரளவுக்கு தே வில் மேக் அன் அட்டெம்ப்ட் டு ரைட் இல்லைங்களா. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில்ஸ் a limited number of uncomplicated communicative tasks. இது கம்யூனிகேஷன்னா உன் பேர் என்ன, என் அப்பா பெயர் இல்லைன்னா என் அப்பா பேரு இல்லைங்களா அப்படின்னு அவங்க வந்து என் அப்பா பேர் ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அங்கெல்லாம் வந்து அதை முழுமையா எழுதுவாங்களான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்னு போட்டு போடலாம். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்து இந்த அன்காம்ப்ளிகேட்டட், அதாவது டைரக்டா வந்து சில கொஸ்டின்ஸ் அவங்கள ஒட்டி இருக்கிற கோள்களுக்கெல்லாம் வந்து இஃப் தேர் ஏபிள் டு மேக் அன் அட்டெம்ப்ட் டு ரைட்னாக்கா தட் ஷுட் பி குட். இந்த மெமரைஸ் ஏற்கனவே தெரிஞ்ச சொற்களை வந்து சரியா எழுதிட்டோம், அதை கம்பைன் பண்ணி ஒரு ஒரு சென்டென்ஸாவோ ஒரு பதிலாவோ எழுதணும்னு நினைச்சுக்கிறப்ப வந்து சில வித்தியாசங்கள் வந்தா அதை வந்து ஏத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஆர்வத்தோட அவங்க எழுத வைப்பாங்க. ஸோ அதே தான் இன்டர்மீடியட்ல வரப்போ வந்து இங்க வந்து கிரியேட்ஸ் வித் லாங்குவேஜ் கம்பைனிங் அண்ட் ரீகம்பைனிங் நோன் எலிமெண்ட்ஸ். இது வந்து அகைன் இது வரைக்கும் தெரிஞ்சதுல இருந்து தான். இதனாலதான் வந்து இந்த எசென்சியல் வெக்காபுலரி சொல்றோம் பாருங்க. இந்த எசென்சியல் வெக்காபுலரியில அவங்க இது வரைக்கும் பயின்ற சொற்கள்லாம் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு 200 600 சொல்றோம். ஆனா அதுல வந்து ஒரு 100 சொல் 200 சொல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கூட வந்து அதை வச்சு பண்ணணும். சரி, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெக்காபுலரியை கண்டெய்ன்டா வைக்கிறோம். வி ஷுட் நாட் வாண்ட் டு கைண்ட் ஆஃப் வந்து நிறைய சொற்களை போட போட வந்து அவங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். ஸோ இது லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் கிராமரை பத்தி பேசல. அவங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சில இதை வந்து when they try to create something அவ்வளவுதான். அது வந்து அது வெர்பா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் வச்சுட்டு அந்த கொடுக்குற சினாரியோக்கு அதுதான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். இந்த டெக்ஸ்ட் டைப் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து இந்த நாவிஸ் லோல யூஸ் ஐசோலேட்டட் வேர்ட்ஸ். ஏன் ஐசோலேட்டட் வேர்ட்ஸ்னா என்ன, நமக்கு வந்து படம் பட்டம் பதக்கம்னு தனித்தனியா தான் எழுதுவாங்க. எல்லாமே இண்டிவிஜுவலா தான் தனித்தனியா வந்து ஒரு லிஸ்ட் வேர்டா தான் இருக்கும். இட் இஸ் நாட் அ சென்டென்ஸ் கிடையாது. ஆனா அங்கேயே வந்து நாவிஸ் மிடில்லாம் வரப்போ வேர்டு ஃப்ரேசஸ் சங்க்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்னு அதாவது இதுவும் ஐசோலேட்டட் வேர்ட்ஸ். லிஸ்ட்டுக்கு என்னன்னா அதாவது வந்து அப்போ ஒரு லிஸ்ட்னு வச்சுங்களேன். நீங்க பழங்கள் எழுது அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் பழங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன். இல்ல அது என்னென்னலாம் தெரிஞ்சு என்னென்ன பழங்கள் இருக்குமா, திராட்சையோ இல்லைன்னா என்ன, அதாவது நான் ஒரு வெக்காபுலரி வில் சேஞ்ச் இருக்கும். பழங்கள்னா ஸோ எனக்கு வந்து பழங்களை எழுதுனா 4 பழம் எழுது அப்படின்னா 4 பழங்களை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஆனா தேர் ஆர் ஏபிள் டு ஃபார்ம் அ லிஸ்ட் பேஸ்ட் ஆன் அ பர்டிகுலர் டாபிக். அதுதான் லிஸ்ட். அப்புறம் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சங்க்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஃப்ரேசஸ். இது இப்போ எனக்கு இந்த மாதிரி திராட்சை பிடிக்கும் இல்லைங்களா, எனக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா வந்து இது வந்து கைண்ட் ஆஃப் தே ட்ரை டு மேக் 2 திங்ஸ். பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது ரொம்ப காமன் இல்லையா, எல்லாத்துலயும் இருக்குது. இதையும் வந்து வி மேட் அன் அட்டெம்ப்ட். இப்போ எங்களோட சிலபஸ்ல அந்த பிடிக்கும் பிடிக்காத வச்சு வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை அவங்களுக்கு பிடித்ததா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் இல்லைங்களா, ஒரு வண்ணத்திலேயோ உணவுலையோ எதுலயோ இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி உள்ள நாவிஸ் ஹைன்னு வர்றப்ப வந்து யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ். இங்க பாருங்க, யூசஸ் சம் சிம்பிள் சென்டென்சஸ் அண்ட் மெமரைஸ்டு ஃப்ரேசஸ். மெமரைஸ்டு ஃப்ரேசஸ்னு சொல்றப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு வணக்கம், வருகிறேன், வந்து நன்றின்னு சொல்றதா இருக்கட்டும். மெமரைஸ் இது வந்து நான் தண்ணி குடிக்க போகணும்னு சும்மா வகுப்பறையில் நடக்கிற சினாரியோஸ் இல்லைங்களா. இப்ப நான் வந்து வீட்டு பாடம் பண்ணியாச்சா, நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும். அது போல வந்து இதெல்லாம் மெமரைஸ்டு ஃப்ரேசஸ். இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது, அதெல்லாம் வந்து அவங்களால எழுத முடியுதான்னு பார்க்கணும். சம் சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் வரப்பதான் இந்த நாவிசையில வரப்பதான் வந்து நமக்கு வந்து தே ஹேவ் அ ஃபுல் ரீடிங் எபிலிட்டி, ஃபுல் ரைட்டிங் எபிலிட்டி. அதாவது ஃபுல் ரைட்டிங்னா ஃபனட்டிக்கலி வாட் எவர் தே வில் பி ஏபிள் டு ரைட். பட் சினாரியோ வர்றப்போ இந்த எசென்சியல் வெக்காபுலரி ஆல்சோ தே வில் பி ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 வேர்ட்ஸ் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா. ஸோ எந்த சினாரியோவா இருந்தாலும் தே ஷுட் பி ஏபிள் டு மேக் அவுட். ஸோ இந்த டெக்ஸ்ட் டைப்னா வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஒன்லி அபவுட் திஸ். உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இதுதான் வந்திருக்கு. லாங்குவேஜ் ஃபங்க்ஷனுக்கு டெக்ஸ்ட் டைப்பும் அதுதான். ஸோ வந்து சிம்பிள் இது வந்து இங்க இன்டர்மீடியட்ல வரப்போ சிம்பிள் சென்டென்சஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஆயிடும். ஸோ வந்து அதாவது வந்து வெறும் இதுல இப்ப நாவிஸ் ஹைல வந்து ஒரு 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 சொற்றொடர் எழுதுறாங்க அப்படின்னா இன்டர்மீடியட்ல தே ஷுட் பி ஏபிள் டு ரைட் 2-3 லைன் சொற்றொடர்கள் எழுதுற சென்டென்சஸ் எழுதுற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா, ஒரு ஒரு பர்டிகுலர் கேண்டுக்கு. அது இம்பாக்ட் அப்படிங்கிறப்ப வந்து presentation may be either unclear or unorganized, minimal to no effort to maintain attention. See, இது வந்து நாவிஸ் லோலாம் வந்து இது பொதுவா எல்லா லாங்குவேஜுக்கும் சொல்றது. நம்மளோட லாங்குவேஜ்ல இவங்க சொல்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அதாவது நாவிஸ்ல தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டஃப் டு அதாவது ஜஸ்டிஃபை
whatever the proficiency standard is telling as it is for a Tamil language. இது வந்து ஏற்கனவே போன வாட்டியும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராக்ரஸ் ஆகிறதுனால வந்து நமக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க சொல்ற எல்லாம் இந்த கிளாரிட்டி, இம்பாக்ட்னா கிளாரிட்டி, ஆர்கனைசேஷன், டெப்த் ஆஃப் ப்ரெசன்டேஷனு, இல்லைங்களா, டிகிரி டு விச் ப்ரெசன்டேஷன் மெயின்டைன்ஸ் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ், இதெல்லாம் நாட் அப்ளிகபிள் ஃபார் நாவிஸ் இல்லைங்களா, பிகாஸ் நாவிஸ்ல இப்பதான் தே ஸ்டார்ட் ரைட்டிங் இட். ஸோ அதனாலதான் வந்து இது வந்து நார்மலா இருக்கிற லாங்குவேஜ் அதாவது நாவிஸ் லோக்கும் மிட்டுக்கும் என்ன அதிகமாகுது இங்க, மினிமல் டு நோ எஃபர்ட், சம் எஃபர்ட் இல்லைங்களா. இது வந்து அதுக்கப்புறம் நாவிஸ் கையில வரப்ப வந்து அது அங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆடியன்ஸ் அட்டென்ஷன் அண்டர் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் வந்து இது பிரசன்டேஷனல் வந்து அவங்க சொல்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இட் பிரசன்டேஷன் வில் இன்க்ளூட் ஸ்பீக்கிங் ஆல்சோ. அதனால இது வந்து ரெண்டுக்கும் கொஞ்சம் காமனா இருக்கும். ரைட்டிங்ல வந்து இட்ஸ் வெரி டஃப் டு கைண்ட் ஆஃப் வந்து இதை பண்றது கஷ்டம். இது வந்து இன்டர்மீடியேட்ல வரப்ப இட் வில் ஹேவ் சம் டிஃபரன்சஸ் இருக்கும். நாவிஸ்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம். காம்ப்ரிஹென்சிபிலிட்டி. ஸோ ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்சன்ஸ் லாங்குவேஜ், இதுல நிறைய நாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஈவன் இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் கூட நாங்க ட்ரைனிங் போனப்பெல்லாம் பார்த்திருக்கோம். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிற கூட பாருங்க. நம்ம இப்படி எல்லாம் எழுதுவாங்களா அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு ஓசைகள் வர்றதுனால வந்து அவங்க வந்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா வந்து அவங்க எப்படி மனதில் எப்படி அந்த ஒளியை உள்வாங்கி இருக்காங்களோ அதை அப்படியே தான் எழுதுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமா வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்தேன்னு என்னங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா உங்களுக்கு ஆசிரியரா பாக்குறப்போ ஓகே இவங்க வந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும். அது எக்ஸாம்பிள்ஸ் we can look at the examples. I don't know whether all the variation வச்சிருக்கான்னு தெரியல. பட் ஆனா அந்த காம்ப்ரிஹென்சிபிலிட்டி ஏற்கனவே ஸ்பீக்கிங்ல பேசின மாதிரி ரைட்டிங்லயும் இட் இஸ் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம சொல்லி கொடுத்தது வந்து மோஸ்ட் ஆஃப் வாட் இஸ் ஸ்போக்கன் ரிட்டன் மேபி unintelligible or understand only with the additional effort. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சென்டென்சஸா ஃபார்ம் பண்றப்பதான் இது வைக்கும். சென்டென்சஸ் இங்க ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஒரு ஸ்பானிஷோ ஜெர்மன் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அது பாசிபிள் அது. பட் இங்க வந்து அது பாசிபிள் இல்லை. அதனால வந்து அதே நாவிஸ் மட்டும் அண்டர்ஸ்டுட் ஆல்தோ ஆஃபன் வித் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது. இப்ப ஏதாவது இந்த நாவிஸ் லெவல்னு சொன்னாலே வந்து இது வந்து சிம்பத்தட்டிக் லிசனர் தான். சிம்பத்தட்டிக் லிசனர்னா நம்ம இப்போ வகுப்பு ஆசிரியரா இருக்கலாம், அது இன்னொரு ஆசிரியர்னு சொல்ல முடியாது. வகுப்பு ஆசிரியர் அவங்க பெற்றோரா இருக்கலாம். அவங்களுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன எழுதுறாங்க, அது எழுத்தே வந்து கொஞ்சம் திருத்தமா இல்லைன்னா கூட வந்து ஓகே அவங்க இதுதான் எழுதுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து அதான் காம்ப்ரிஹென்சிபிலிட்டி. இட் பிளேஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸ். இந்த நாவிஸ் லெவல்ல அது கிடையாது. இந்த லாங்குவேஜ் கண்ட்ரோல் வரப்ப வந்து இங்க வந்து இதுதான் டாக் அபவுட் தி கிராமட்டிக்கல் அக்யூரசி, அப்ராப்ரியேட் வெக்காபுலரி, டிகிரி ஆஃப் ஃப்ளூயன்சி. இதுக்கு வந்து பாருங்க இது ஒன்லி 1/5 ஆஃப் த rubrics தான். It is not the main thing kind of considered for the writing the proficiency. So அங்க வந்து has little accuracy even with memorized words. So இது வந்து ஏதாவது ஒன்று எழுதுறப்ப வந்து அது தவறு பண்ணி எழுதுறதுங்கிறது வந்து அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. accuracy is limited to memorized words. இது அகைன் இங்க எல்லாமே லிஸ்டிங் ஆஃப் தி வேர்ட்ஸ் தான். there is no sentence formationலாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நாவிஸ் ஹைல தான் வந்து they will be able to do something. நாங்க நாவிஸ் மிட்லயே கூட சம்திங் அந்த பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் வச்சு we have tried it. that is also part of the syllabus இருக்கு. ஸோ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் அக்யூரேட் வித் மெமரைஸ்ட் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் ஃப்ரேசஸ். அதாவது வந்து எப்ப அக்யூரேட் ஆகும் இந்த லாங்குவேஜ் கண்ட்ரோல் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரேசஸ் இல்லைங்களா. நான் வணக்கம், நன்றி, வணக்கம்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் நீங்க வந்து நார்மலா ஒரு ரிப்பீட்டடா சொல்லி கொடுக்கறதெல்லாம் இருக்குது, மெமரைஸ்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனா புதுசா whenever they try to write anything that will not have the full accuracy இருக்காது. accuracy decreases when creating and trying to express personal meaning. ஸோ ஒரு கேண்டூல வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோ சொல்றோம்னா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அது பரிச்சயமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இருக்கும். ஒரு புதுசா உருவாக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து அந்த அக்யூரசி இருக்காது. ஸோ இட் வில் பி ஒன்லி கண்டிப்பா தவறுகளோட தான் இருக்கும். பட் தே ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் த சென்டென்ஸ். ஈவன் வந்து அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து வெக்காபுலரியில தப்பு இருக்கலாம். அவங்க புதிய சொல்ல ஒன்று பயன்படுத்துறாங்கன்னா அதுல வர சில எழுத்துக்கள் மிஸ்டேக்லாம் இருக்கலாம். இல்லைன்னா வந்து அவங்க வந்து சரியான இலக்கணமே வந்து பயன்படுத்தாம இருக்கலாம். அது வந்து ஒரு சில முழுமையான இலக்கண இது தவறுகள் இருக்கலாம். இலக்கணம் பிழைகளோட இருக்கலாம். அதெல்லாம் வரும். ஸோ அதே போலதான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்மீடியேட்ல வரப்போ வந்து திஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இது வந்து ஓகே இதே அக்யூரசிங்கிறப்பயே வந்து ஹவ் இட் இஸ் ப்ராக்ரஸிங் அப்படிங்கறதான் காமிப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஸ்லைட்ல வந்து இது இருக்கும். ஸோ
இதே தான் இப்போ நான் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தது வந்து இன்டர்மீடியட் லோ மிட் ஹைல எப்படி ப்ராக்ரஷன் ஆகுதுங்கிறது தான் அடுத்த லிஸ்ட். ஸோ வி வில் கைண்ட் ஆஃப் வந்து we will jump on to some examples. I can பார்க்கலாம்னு நினைக்கிறேன். It will be more appropriate. So must வந்து நம்ம let us jump on to novice low writing. Novice low. Okay. இதுல இருக்கீங்களா ஜெயஸ்ரீ? இருக்கேன் சிவா. சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நாவிஸ் லோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரெசன்டேஷனல் ரைட்டிங் அதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம மோஸ்ட்லி பண்ணுறது வந்து நஸ்னையா கார்ட்ஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் தான் வந்து எழுதுவாங்க. ஸோ நாவிஸ் லோவில் மெயின் எய்ம் வந்து ரீடிங் தான். இப்போ சிவா சொன்ன மாதிரி அந்த ரைட்டிங் கேப்பபிலிட்டி வந்து லைக் அதில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணோம்னா கிளாஸ் ரூமில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டிங்னு வரும்போது இப்போ ஓகே கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டேஷன் மாதிரி தான். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதோட ஒரு ரீகேப் இருக்கும் அதில். ஸோ வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதை கேட்டு ஒரு 3 வார்த்தை எல்லா வகுப்புலையுமே வந்து ஒரு 3 வார்த்தை ரீகேப் இருக்கும் மிக்ஸ்டா. இது வரைக்கும் பார்த்த பாடங்கள்லேருந்து ஏதாவது ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து மிக்ஸ்டா இருக்கும். அதை அவங்க கேட்டு எழுதுற மாதிரி. இப்போ படம் அப்படின்னா அந்த லெட்டர் போடணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் தான் இந்த நாவல்ஸ் லோ பொறுத்த வரைக்கும். ஸோ படம், அப்புறம் பட்டம், அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ ஈட்டையும் போடணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்து அதெல்லாம் தான் கற்றுப்பாங்க பேசிக் இந்த நாவல்ஸ் லோ லெவலில். ஸோ இந்த பேஜில் வந்து ஸோ அதுதான் இருக்குது. நாங்கள் முதல்ல அந்த ஆக்டிவிட்டி ஒன்று ரைட்டிங்க்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எழுத்துக்களை எழுதி பழகுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 வார்த்தைகள் இப்போ நம்ம அந்த நசனையோட கார்ட்ஸ்ல இருந்து ஒரு 2 வார்த்தைகள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வந்து நடுவில் வந்ததுன்னா எப்படி வரும், இர்ன்னு வந்தால் எப்படி வரும், அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்காக 2 வார்த்தைகள் கொடுத்துருப்போம். ஸோ நாவல்ஸ் லோவில் மொத்தமாகவே வந்து அவங்க 65 to 70 வேர்ட்ஸ் நசனையா கார்ட்ஸ்லேருந்து ஒரு 70 வார்த்தைகள் தான் எழுதி பழகுவாங்க. மிச்சதெல்லாம் பேசிக் 2ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும். அடுத்த பேஜ்க்கு போகலாம் சிவா. இது வந்து ஹோம்ஒர்க். ஸோ இங்கே வந்து நம்ம ஹோம்ஒர்க்கில் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கும் எவ்ரி வீக். அவங்க வந்து கேட்டு எழுதணும். நான் அந்த ஆடியோவில் என்ன வார்த்தைகள் வருதோ அதை கேட்டு டிக்டேஷன் மாதிரி எழுதணும். இதுவும் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வாரத்தில் நம்ம சொல்லிக் கொடுத்த 2 வார்த்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் போன வாரங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் அடிஷ்னலாக இருக்கும். இது வேணா அந்த ஆடியோ கேட்கலாம் சிவா. கேக்குதா எல்லாருக்கும்? இல்ல சிவா கேட்கல. இது போதும் போல. ஒரு நிமிஷம். எதை ஓபன் பண்ணணும்? இல்லைன்னா கூட இது ஒன்றும் அதுல ஜஸ்ட் வார்த்தைகள் சொல்றதுதான். ஒன்றும் பெருசா ஸோ நான் அவ்வளோ லைக் என்ன இப்போ மரம் அதுல என்ன 4 ஸ்டாப் பண்ணி பண்ணணும் சிவா. ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து வேற இந்த யூடியூப் லிங்க் அந்த இன்னொரு ஷேர் வியூ வழியா ஓபன் பண்ணணும். அதுல ஆமா. ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லிட்டேன். forgetting this. Chrome tab இருக்கும் அதுல. Chrome tab correct. Stop screen share. ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு வரணும். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வருது. ஆமா Chrome tab. அந்த வணக்கம். கேக்குதா? பிரிவு 8.2 செக்ஷன் 8.2. இப்போ நான் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல போறேன். நான் சொல்ற வேர்ட்ஸ்லாம் நல்லா கேட்டு கீழே இருக்கிற கட்டங்கள்ல எழுதணும். சரியா? முதல் வார்த்தை மரம். மரம். இரண்டாவது வார்த்தை தச்சர். தச்சர். மூன்றாவது வார்த்தை பயம். பயம்.
4வது வார்த்தை சந்தம். சந்தம். ஸோ நீங்க மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு Okay. போகணும். ஓகே, எப்படி போயிடுச்சாப்போ? என்னோட ஸ்கிரீன் தெரியல. ஓகே தெரியல சார். ஓகே, சொல்லுங்க. இப்போ தெரியுது. ம் ஓகே. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அதை அவங்க கேட்டு அங்கே இருக்கிற பாக்ஸஸில் எழுதணும். ஸோ இதுதான் வந்து நாவல்ஸ்லோட எண்டில் வந்து லைக் 3rd செமஸ்டரில் நாங்கள் வந்து அவங்களோட பேர் எழுதுகிற மாதிரி என் பெயர், அப்புறம் வந்து என் அப்பா பெயர், அந்த மாதிரி எழுதுறதுக்கு அது ஒரு ட்ரை பண்ணோம் லாஸ்ட் செமஸ்டர். ஸோ லாஸ்ட் இயர். ஸோ அதுதான் லாஸ்ட் செமஸ்டரில் அவங்க வந்து அவங்களோட பேர் எழுதுறது, அவங்க வயது என்னன்னு எழுதுறது, அதெல்லாம் தமிழ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் இதில் வந்து மோஸ்ட்லி வேர்ட்ஸ் தான், நசனையா காஜில் இருக்கிற வேர்ட்ஸ் தான். ஓகே, நன்றிங்க ஜெயஸ்ரீ. ஸோ அடுத்தது நாவிஸ் மெட் அப்படியே குயிக்காக பார்த்துடலாம். தென் we can இன்டர்மீடியேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாலின் இருக்கீங்களா? இருக்கு சிவா. வணக்கங்க. ஸோ நாவிஸ் மிட்டோட நோக்கம் வந்து எல்லா எழுத்துக்களையும் எழுத வைக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது நாவிஸ் லோவில் வந்து எல்லா எழுத்துக்களும் படிக்க வச்சுருப்போம் நம்ம. ஆனால் நாவிஸோட மிட்டோட ஃபுல் நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக எழுதணும். எழுதும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் தான் இருக்கும், வாக்கியங்கள் வந்து ஜென்ரலாக இருக்காது. நம்ம இதில் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே QR கோடில் தான் இருக்கும். அது மெஜாரிட்டி வந்து 6லேருந்து 12 இல்லாட்டி 14 வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கும். அந்த வார்த்தைகளை வந்து ஜெயஸ்ரீ அவங்க சொன்ன மாதிரியே தான் வார்த்தைகளை நான் உச்சரிப்பேன். பேசிக்காக அந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்கும் போது அவங்க வந்து அதை எழுதணும், எழுதிட்டு எங்களுக்கு வந்து அனுப்பணும். அது ஸோ அதை போன வாரம் சொன்ன மாதிரி தான் இதில் மிக்ஸ்டாக தான் இருக்கும். வந்து இப்போ பாடம் 2வது போகும்போது பார்த்தீங்கன்னா பாடம் 1லேருந்து 1 அது 2 இதுமாதிரி மிக்ஸ்டாகவே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து போன வருஷத்தில் ஒன்று கற்றுக்கிட்டது என்னன்னா வந்து அந்த அன்னைக்கு உள்ள எழுத்துக்களை மட்டும் கொடுத்தா அன்னன்னைக்கு கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த செமஸ்டர் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடம் 1ல் நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதை தெரிய மாட்டுது, நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து 2nd செமஸ்டரையும் 3rd செமஸ்டரையுமே அதை கரெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள். அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. ஈவன் நம்ம கிளாஸில் எழுதும்போது கூட வந்து நாங்கள் நிறைய இதே மிக்ஸ்டு தான் எழுதுறோம். ஸோ ஓவரால் கோல் வந்து நமக்கு வந்து எல்லா வார்த்தையிலும் எழுதுறது தான் வந்து இந்த மாதிரி பட்டம், தச்சர், காணல், அந்த மாதிரி எல்லா வார்த்தையிலும் எழுதுறது தான். அவ்வளோதான். நன்றிங்க. நன்றி ஸ்டாலின். அடுத்தது நாவிஸ் ஹை. ஓகே, யார் இருக்கீங்க? அவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. ஸோ வந்து நாவிஸ் ஹைல வந்து இந்த நிலையில தான், இந்த நாவிஸ் ஹை லெவல்ல தான் வந்து கிராமர் கிரடேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ பிகினிங்ல சிவா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 2 வார்த்தைகள் சிம்பிள் சென்டென்சஸ்ல அவங்க வந்து கிராமர் கிரடேஷன் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல லெசன் 4ல இருந்து தான் அந்த கிராமர் கிரடேஷன் கொஞ்சம் இன்னும் எழுதுற அளவுக்கு அவங்க கத்துப்பாங்க. ஸோ 2 வார்த்தைகளை இணைத்து எழுதுறதுக்கு பழக ஆரம்பிக்கிறது இப்பதான். ஸோ அந்த பாடங்கள்ல படிச்சதெல்லாம் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்றது, ரெக்ரியேட் பண்றதுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக தான் இந்த ரைட்டிங் எக்ஸசைஸ் இங்க இருக்கும். ஸோ பிக்சர்ஸை பார்த்து அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு. வார்த்தையை சேர்த்து எழுத மாட்டாங்க, வார்த்தைகளாவே எழுதிட்டு வந்திருப்பாங்க பேசிக் 1லயும் பேசிக் 2லயும். ஸோ 2ஐயும் சேர்த்து எழுதுங்க, ஒரு சென்டென்ஸ் வாக்கியம் அமைங்கன்னா உடனேயே அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க படிச்சது கேட்டது அந்த பாடங்கள்ல அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க, ரிக்ரியேட் பண்ணுங்கன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணும்போது அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. அதாவது என்ன படிச்சிருப்பாங்கன்னா, அது பறவை, இங்கே வா, இது கூடை, அங்கே போ, அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை தான் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பூராவே படிப்பாங்க. அதை இந்த எக்ஸசைஸ் வழியா அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து 3rd செமஸ்டர்ல போகும்போது ஒரு 5 வார்த்தைகள் சேர்த்து இணைச்சு எழுத பழகிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கேண்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னா, என்ன கேண்டு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃபுட், அனிமல்ஸ் அதை பத்தி நீ கொஞ்சம் கூட டீட்டெயிலா எழுது. இவ்வளவு நாளைக்கு அவங்க வந்து வெறும் வார்த்தைகளாவே எழுத கத்துருப்பாங்க. அனிமல்னா அப்படி எழுத கத்துப்பாங்க, யானை, நல்லா எழுத தெரிவாங்க. ஆனா வார்த்தைகளை எழுது சென்டென்ஸ் அமைக்க சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் திணறுதல் இருக்கும்.
அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். சில பசங்க வந்து கிளாஸ்லயே வந்துட்டு இந்த படத்தை பார்த்து எழுத எனக்கு எழுத தெரியாது, என்னால செய்ய முடியாது அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் ரொம்ப சந்தோஷமா எழுத கதை பார்த்த உடனே எழுத ஆரம்பிச்சிருவாங்க, தெரிஞ்சதா. அப்போ எழுத தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நீ என்ன தோணுது உனக்கு, என்ன யோசிக்கிற, இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா இங்க ஹிண்ட் வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுது அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு குழந்தை போன வருஷம் என்ன பண்ணினான்னா, எழுத தெரியாது, எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அப்போ நீ எழுத மாட்டேன்னு சொன்ன இல்லையா, அதே நீ எழுது அப்படின்னு சொன்னா உடனே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிகினிங்ல ரொம்ப என்கரேஜிங்கா நம்ம எழுத வைக்க பாக்குறோம். இதையே வந்து ஒரு ஹோம்ஒர்க்ல வரும்போது நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் கிளாஸ்ல எழுதினா கூட வீட்டுக்கு போய் ஒரு 4 சென்டென்ஸ் எழுதி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி பழைய புக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹிண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 சென்டென்சஸ் எழுதிட்டு வருவாங்க ஹோம்ஒர்க்ல. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா சிவா? அந்த ஓகே ஸோ இதுதான் ரியல் பிள்ளைங்களோட. ஆமா, இது இந்த பாடத்துலதான் வந்து அவங்க வந்து ஒரு நவுனையும் ஒரு வெர்பையும் இணைத்து பழகி இருப்பாங்க. ஸோ கட்டிடம் பார்னு நம்ம இந்த கேண்டோலயே எக்ஸாம்பிளும் கொடுத்திருப்போம். அதை அப்படி சொல்லும் போது இந்த குழந்தை வந்து அப்படியே ரிக்ரியேட் பண்ணிட்டாங்க. சரி, கட்டிடம் பார் எக்ஸாம்பிள், அதுதான் சென்டென்ஸ். கிராமர் கிரேடேஷன்ல நம்ம அதுதான் படிக்கிறோம். அதை ரிக்ரியேட் பண்ணும்போது அவங்க படகு பார், நாய் பார், பொம்மை, இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே. இந்த அளவுக்கு இந்த லெவல்ல எழுதினாவே போதும். அதையே வந்து பூங்காவில் விளையாடு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனா வந்து பேசிக் 3 நாவிஸ் ஹையோட 3rd செமஸ்டர் போகும்போது அந்த இல்லு வச்சு பயன்பாடுகள்லாம் அவங்க பழகிடுவாங்க. பேச பேச அவங்களுக்கு வந்துடும். அப்ப 3rd செமஸ்டர்ல அவங்க கண்டிப்பா பூங்காவில் விளையாடு, அதை பார், அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் இருந்தது சிவா. இந்த குழந்தைங்க எப்படி எழுதிருக்காங்கன்னா, அவங்க பேசுறதையே அப்படியே அந்த படத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கதையாவே எழுதுற மாதிரி வரிசையா ஒரு 1 2 3 நல்ல இன்னும் அவங்க பேச்சு வழக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம சொல்ல சொல்ல என்கரேஜ் பண்ண அவங்க பேசுறத அவங்க ரெக்ரியேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்டிங் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். ஸோ நீங்க வந்து பேசுறத அப்படியே எழுத பழகு, தைரியமா எழுது அப்படின்னு. ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்கன்னா ஹெசிடேட் பண்ணாம தைரியமா எழுது, என்ன தோணுதோ எழுது, தவறு இருந்தா அப்புறம் திருத்திக்கலாம்னா அவங்க ரொம்பவே பழகிடுவாங்க எழுதுறதுக்கு. சோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா மகிழுந்துன்னு இருக்காங்க பாத்தீங்களா, அது வார்த்தைகள் வந்து fluent for our wordsல கத்துக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப அமேசிங்கா வந்து they have used it here. ஸோ அதுதான் நம்மளை கூட ஆச்சரியப்படுத்துற மாதிரி அவங்க வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த நிலையில. அவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3rd செமஸ்டர் எண்ட்ல they will be in that level. அப்புறம் இன்னொன்னு என்ன செய்யணும்னா, நம்ம ஹோம்ஒர்க் கரெக்ஷன்ஸ் ஈவன் கிளாஸ்லயே அவங்க ரைட்டிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா அவங்க வாக்கியம் எழுதின உடனே அவங்களையே அதை வாசிச்சு பழக சொல்லணும். ஸோ அவங்க திரும்ப அவங்க எழுதினதை அவங்க வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த தவறுகளெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. திரும்ப படிச்சு எழுதும் போது இப்ப சிறுவன் இங்க கரெக்டா எழுதிருக்காங்க, பட் சில குழந்தைங்க வந்து சிறுவன் வந்து சின்ன ரூ போட்டுருவாங்க. ஆனா அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு படிச்ச வார்த்தையாவே இருக்கும். அதாவது நிலை 2ல அப்படி படிச்சிருப்பாங்க. ஸோ திரும்ப அவங்க எழுதுறத வாசிக்கும் போது அந்த தவிர அவங்களே சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அதையும் ரொம்பவே என்கரேஜ் பண்ணணும். we have to keep on telling them, நீ read what you wrote அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி என்ன திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் சிவா. நன்றி. சோ இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமானது, இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு உருவு சொல்லி கொடுக்கறதுனால நாயை பார், பொம்மையுடன் விளையாடு, பூங்காவில் விளையாடு, மரங்கள் இருக்கு, பந்துடன் விளையாடு, இது மாதிரி வந்து படகை பார் அப்படி அதுதான் முறை. ஆனா இப்ப நீங்க வந்து இதுலதான் வந்து இந்த கிராமர் கம்ஸ் இன்டு பிளே. நீங்க வந்து ஆக்சுவலா அந்த உருவுகள் வந்து
முழுமையா வந்து இந்த யூனிட் 1ல இருந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ வர்றப்ப வந்து அதுல எனக்கு நிறைய எக்ஸசைஸ் வரும். ஆனா இப்போ வந்து இவங்க அமுதா சொன்ன மாதிரி வந்து இப்ப அவர்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஒவ்வொரு நவனையும் கம்பைன் பண்றதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். இதுல அதனாலதான் வந்து அந்த ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுலயே ஒரு ப்ரொக்ரஷன் தான் இது. இப்ப இதுல பாருங்க, ஒரு கடையில சோ ஒரு கடையில் ஒரு சிறுவன் மகிழுந்துடன் விளையாடுகிறான் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னா அவங்க இப்ப எப்படி பேசுறாங்களோ அப்படியே தான் எழுதுறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த உரையாடல் நடக்கிற ஒளிமாற்றத்துல சொல்ல கூட வருவாங்க இல்ல, கடையில அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் வந்து இப்ப இதுதான் நம்ம பேச்சு வழக்குல சொல்றதுனால இப்படிதான் எழுதுவாங்க. இது வந்து தொடக்கத்துல இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வரப்ப வந்து ஒரு கடையில் சிறுவன் மகிழுந்துடன் விளையாடுகிறான் அப்படின்னு தான் எழுதணும். விளையாடுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க எப்படி பேசுறாங்களோ எழுதுறாங்க. இது வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். இந்த ரொம்ப நல்லா மகிழுந்துன்னு சொல்றது வந்து என்ன மகிழுந்துலாம் அவங்களுக்கு தெரியுமா? இப்ப கார், அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த எசென்ஷியல் வொக்காபுலரி நம்ம வந்து சொல்றப்ப வந்து we don't want to kind of force so many things வந்து தனித்தமிழ் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா ஆங்கில சொற்களை வந்து ஆங்கிலத்திலேயே தமிழ்ல எழுதுறதை வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கணும். இப்ப காருன்னு தான் போடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி வந்து இப்ப வந்து காருன்னா அது வந்து மகிழுந்துன்னா அது ஈவன் நம்ம தமிழகத்திலேயே பயன்பாட்டில் எல்லாம் இருக்கும். சர்வசாதாரணமா காருன்னு பயன்படுத்திடுவாங்க. ஆனா இங்க இதுல வந்து வர்றப்ப வந்து இந்த எசென்ஷியல் வெக்காபுலரியில வந்து ஒரு முக்கியமா ஒண்ணு சொல்றது என்னன்னா வந்து அதாவது ஒரு தடவை முதல்ல அவங்களுக்கு தெரியாம ஒரு ஆங்கில சொல்ல அப்படியே ஆங்கிலத்துல எழுதுவாங்க. எங்க ஒண்ணு எழுதினாங்க பிக்னிக் இல்லைங்களா? இது வந்து பிக்னிக்னு இது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லியிருக்க இல்லைங்களா? அது என்ன மகிழுலா ஏதாவது வந்து ஒரு இல்லைன்னா வேற என்ன சொல்ல மகிழ்னா சொல்ற ஏதாவது திருடி வந்து வரும் வரப்ப வந்து இருக்குனாக்க பிக்னிக்ல அதனால இப்ப வந்து எழுதிடுறாங்க சரிங்களா? இப்ப இது வந்து இது ஓகே. ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் காருங்கிறது வந்து எவ்ரிடே யூசேஜ் இருக்கிறப்போ இங்க காருன்னா இப்ப காரை தான் ஆங்கிலத்தை தான் தமிழ்ல எழுதுறோம் இல்லைங்களா? அது வந்து அதை தவிர்க்கணும். அதனாலதான் அது வந்து அதுக்கு அது பேருந்துன்னா பெருசா இருக்குது பேருந்து. இங்க காருன்னா வந்து கம்ஃபர்ட் வெஹிக்கிள் ஆக்குறதுனால மகிழ்ந்து அதுதான் இப்ப இருக்கு. இது வந்து இது அகைன் வந்து that's what essential vocabulary is telling. So இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச இல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு இது வரைக்கும் சாதாரணமா தெரிஞ்ச சொற்கள்ல இருந்தே வந்து தேவர் கைண்ட் ஆஃப் எப்படி எல்லாம் பேசுறாங்களோ அப்படியே எழுத பாக்குறாங்க. இது வந்து உண்மை. இது மாதிரி எல்லா பிள்ளைகளும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இட் இஸ் an example, a representative example of the same ஒரே கிளாஸ்ல you will have students like this and you will also have students like this. So இது வந்து ரொம்ப காமன் சரிங்களா? சோ நன்றிங்க அமிதா. இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். சோ இது வரைக்கும் இதுல எதுவும் கேள்வி இருக்கா? நம்ம ஜஸ்ட் இன்டர்மீடியட் போறதுக்கு முன்னாடி ஸோ பேசிக் 1 and 2ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எழுதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தானாவே எழுதுறது அப்படிங்கிறத விட வந்து ஒரு டிக்டேஷன் மாதிரி தான் கொடுக்குறோம் இல்லைங்களா? அதுல வந்து முக்கியமா அந்த ஒலிகள் வந்து அவங்க உணர்ந்து வந்து அதை எழுதுறாங்களா அப்படிங்கிறதுக்கு அதனாலதான் ஒரு டிக்டேஷன் டைப்ல இருக்கும் ரைட்டிங்கு. ஸோ அவங்களால வந்து அது கிரியேட்டிவ் ரைட்டிங் கிடையாது தான். ஆனாலும் வந்து ஒன்லி பேசிக் 1 and 2ல மட்டும்தான் அது இருக்கும். அது பின்னாடி வர்றதெல்லாம் பேசிக் 3க்கு அப்புறம் நாவிஸ் ஹைக்கு அப்புறம்லாம் அது இருக்காது. பிகாஸ் இங்கெல்லாம் வந்து ரைட்டிங்னு சொன்னாலே வந்து இட் இஸ் சம்திங் வந்து அவங்க இருக்கிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவியோட வந்து தே ஷுட் கிரியேட் சம்திங். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு இன்டர்மீடியட் லோ. ராணி இருக்கீங்களா? லக்ஷ்மி இருக்கீங்களா? ஓகே, நான் ஜஸ்ட் நான் இருக்கிறத காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். இன்டர்மீடியட் லோ. ஓகே, அகெயின் ஸோ இங்க வந்து ஆன்சர் த கொஸ்டின் வித் அட்லீஸ்ட் 2 sentences in தமிழ் நான் கொடுத்துருக்காங்க. அது வாட் டு யூ டூ பிஃபோர் யூ கம் டு தமிழ் ஸ்கூல். இது வந்து இதுல வந்து இது மாதிரி ஜெனரிக் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெறும் கேண்டூர் ரிலேட்டடாகவும் இருக்கும். இது வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போ இது வந்து அகெயின் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அந்த இதுல அந்த ரூப்ரிக்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இன்டர்மீடியட் லோனா என்ன பண்ணுவாங்கன்னா அது மோஸ்ட் அக்யூரேட் when producing simple sentences, accuracy decreases, language become more complex-ஆ இருக்கணும். அது வந்து லாங்குவேஜ் கண்ட்ரோல் இப்போ ஓகே. ஸோ இங்க இருக்கு இல்லைங்களா? இது போல உள்ளது. இப்போ டெக்ஸ்ட் டைப்னா வந்து consistently narrates, describes, sorry. Okay, sorry. So text type lo simple sentences and some strings of sentences. So அதுதான் எக்ஸாம்பிள் இங்க இல்லைங்களா? when they're able to they will narrate thing. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறோம். இது ரொம்ப சாதாரணமானது இல்லைங்களா? சாப்பிடுவேன், வீட்டு பயிற்சி முடிப்பேன், எல்லாம் எடுத்து வச்சேன் இல்லைங்களா? இதெல்லாம் இப்ப எடுத்து வைத்தேன்னு எழுதுவாங்க, எடுத்து வச்சேன் அப்படின்னு எழுதுவாங்க இல்லைங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் அப்படின்னா அதுவும் வச்சேன் அப்படின்னு சொல்றதும் அது பேச்சு வழக்குல இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதுனாங்கனாலும் அது ஓகே. அதுக்கப்புறம் அதுதான் நம்ம திருத்தணும்னு வச்சுங்களேன்.
ஸோ அவங்க முதல் ஆனா வந்து இது முதல் திங் வந்து தே ஷுட் பி உங்களுக்கு வந்து we should ask them to write first. அதாவது வந்து எழுதுறப்பயே சரியா தான் எழுதுறோம்னு சொன்னோம்னா அவங்க அட்டெம்ப்டே பண்ண மாட்டாங்க. we should not make fun of it. எழுதுனா சரியா தான் எழுதணுங்கிறதே கிடையாது. வச்சேங்கிறது வந்து வாயில சொல்றது வந்து அது எப்படி எழுதணும் அப்படிங்கறது வந்து குறிக்கணும். அவங்க முதல்ல அவங்க எழுதுனது அவங்க வைத்தேன்னு அவங்களுக்கு தெரியலன்னா கூட வச்சேன் அப்படின்னு சொன்னா கூட வச்சேன்னு எழுதுனதுக்கு அப்புறம் வந்து இட் ஹேஸ் டு பி கரெக்டட். சில பிள்ளைகளுக்கு வந்து இப்படி நேரம் எழுதுவாங்க, சில பேர் வச்சேன்னு எழுதுனான்னு கூட வந்து வேறுடும். இதுக்குதான் வந்து அந்த we have to understand வந்து இது வந்து உடைய தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது ஓகே அது வந்து உரையாடல்ல தான் அது வரணும், எழுத்துல வரக்கூடாது. ஆமா அது உண்மைதான். அது எப்போ வரும்னா முதல்ல உரையாடல் ஸ்பீக்கிங்ல வந்து when they're able to create அதை phonetically when they're able to write it, அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். அதுல உள்ள வந்து இது மாதிரி வந்து இந்த எழுத்துக்களை வச்சேனுக்கு பல வைத்தேன் அப்படின்னு நம்ம மாத்துறதா இருக்கட்டும், இதுல உள்ள இலக்கணங்கள்ல சாதாரண இலக்கணங்களை திருத்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகேங்களா? தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு லுக் இன்டு. இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு சொல்றப்ப இதுதான் இன்டர்மீடியட் லோல அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதே போல இதுல வந்து இப்போ வந்து வாட் டு யூ டூ இன் வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், வகுப்புல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் சரிங்களா? பாடத்தை படித்தோம், கேள்விகளை ஓகேங்களா என்னது ஆன்சர் பண்ணுவோம். இதுதான் இப்போ கேள்விகளை ஆன்சர் பண்ணுவோம்னு தான் சொல்றாரு. ஆன்சர்னு எழுதியிருக்காரு அவங்க. இப்ப ஆன்சர்னா வந்து அவங்களுக்கு ஆன்சருங்கிறது இங்கிலீஷ், அது பதில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லைங்களா? இங்கதான் வந்து வி ஷுட் டெல் வந்து ஆன்சர்னா என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஆன்சருங்கிற வேர்டு தெரியுது இல்லைங்களா? தென் இஃப் யூ கோ டு த நீங்க வந்து ஃப்ளூயன்ட் ஃபார்வர்ட்ல போய் நீங்க வந்து இன்கேஸ் இல்லைனாலும் சொல்லுங்க, வி கேனாட் கைண்ட் ஆஃப் இது வந்து அகைன் ஒரு இந்த ப்ராக்டிகலா இருக்கிறப்ப வந்து இதுல எல்லாமே இருக்கான்னு எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் ஆனா இல்லைன்னா வி கேன் ஆட் இட், டெஃபினெட்லி வி கேன் ஆட் இட். ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு ப்ராக்டிகல் திங்ஸ். வென்எவர் அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கேள்விகளை ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவோம் அப்படின்னா இருக்கு. இப்ப இந்த பண்ணு இதெல்லாம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா நமக்கு வந்து இப்போ இந்த பிள்ளைகள்லாம் வந்து முழுமையா வந்து நசனையோட கார்டு படிக்காம வந்ததுனால வந்து அவர்களுக்கு இந்த இது இருக்கும் சரிங்களா? அவங்க வந்து பண்ணுவோம்னு தான் பேசுவாங்க. அவங்க நார்மலா இது நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அவங்க பேசுறப்ப பண்ணுவோம்னு பேச மாட்டாங்க. ஆனா எழுதுறப்ப வந்து பண்ணுவோம்னு எழுதுவாங்க. ஏன்னா வந்து அந்த ரெட்டிக்கிறது வந்து அவங்களுக்கு மனதுல வராது, உள்வாங்கி இருக்கவே மாட்டாங்க. அது வந்து நசனையா கார்டுல தான் அது வந்து திருத்தப்படும். என்ன அது வந்து இது வந்து நீங்க ரொம்ப ப்ராக்டிகலா பார்க்கலாம். அவங்க பேசுறப்ப கிடைக்குன்னா இது வந்து அவங்க கேள்விகளை ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா வந்து எழுதுறப்ப பண்ணுவோம்னு எழுதுறாங்க. இதோட காரணம் வந்து இந்த ரெட்டிக்கிறது, இந்த ஃபனட்டிக் வேரியேஷன்ஸ் எல்லாம் அவங்க முழுமையா பயிற்சி எடுக்காதுதான். அது இதெல்லாம் வரும். இந்த 2 சொல்லிக்கு 3 சொல்லி வர்றதெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமா வர இதுதான் எசென்ஷியல் வெக்காபுலரி. இதுல வந்து வர்றப்ப வந்து இது கொஞ்சமா வரும். இந்த கிராமர் பார்ட்டை படிப்போம். இப்போ கிராமர்னு அவங்க இருக்கிற இலக்கணம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இருக்குல்ல. பார்ட்டைனாக்கா அது பகுதி அப்படிங்கிறது தான். அது ஏற்கனவே இருக்கு, யூனிட் தான் போட்டிருக்கோம். இதெல்லாமே அதாவது வந்து நம்ம பாக்குறப்பே தெரியுது எல்லாமே வந்து எதுவுமே வந்து புதுசு கிடையாது. ரொம்ப சாதாரண. கிராமர்னா இலக்கணம், பார்ட்டுன்னா வந்து பகுதி, படிப்போம். நீங்க வந்து ஆன்சர்னா பதில், இதெல்லாம் நம்ம நினைப்போம். அப்புறம் இதெல்லாம் என்ன பிரச்சனை, இதே இதை வந்து அவர்களுக்கு திருத்திட்டு வந்து நோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவன் வந்து இப்ப இது அவங்களா உருவாக்கின 8 சொற்றொடர்களை இந்த 8 சொற்றொடர்களை நம்ம வந்து ஒரு மேஜரா பாக்குறது வந்து ஒரு 3-4 ஆங்கிலத்துல இருக்கிறது தமிழ்ல எழுதியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம இப்ப பேசிக் 3ல பார்த்தோம் வந்து மகிழுந்துன்னு எழுதுறாங்க. அது வந்து இப்ப அவங்க எல்லாம் வந்து இப்போ எங்களுக்குமே வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கெல்லாம் கேட்சப் பண்ணி வந்தவங்கன்னு வச்சுங்களேன். இந்த 3 ஆண்டுகளா தான் மாத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த வித்தியாசம் நாங்களும் பாக்குறோம். இட் இஸ் சம்திங் வந்து இருக்கிற நசனையா கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து படிச்சுட்டு பண்ணாங்கன்னா அந்த வேரியேஷன் நிறையவே இருக்கு. இப்போ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து காமிச்சாதான் புரியும். தட்ஸ் வை we are showing all the examples. Unit 1 அவ்வளவுதான். ஓகே we have that's unit 1ல அவ்வளவுதான். இன்டர்மீடியேட் அதான் இன்னொரு எக்ஸாம்பிள். Intermediate law unit 4. Okay, so let's go for another example. இது வந்து இப்ப நான் காமிச்சது வந்து ஈவன் தோ இன்டர்மீடியட் லோவா இருந்தாலும் யூனிட் 1ல இருந்து காமிச்ச எக்ஸாம்பிள் இப்ப காமிச்சது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து யூனிட் 4, அது இன்டர்மீடியட் லோ தான், செகண்ட் இயர் ஆஃப் இன்டர்மீடியட் லோ. இது வந்து ஒரு மணிக்கணக்கு பேரை கட் பண்ண சொன்ன முடியல. ஓகே, ஸோ இங்க வந்து இருக்கு. ஸோ இது வந்து இதுல பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். we have other examples of highlighted. எனக்கு பிடித்த விளையாட்டு கூடைப்பந்து. இந்தை அப்படின்னா இந்த தான் அவங்க பேசுறப்ப இந்தைன்னு பேச மாட்டாங்க இல்லைங்களா? எழுதுறப்ப ஏன் வருது? இந்த பிராக்டிஸ் இல்லாததுதான் ஒரு முக்கியமான காரணம். இது அடிப்படையிலே திருத்த வேண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த விளையாட்டுக்கு தேவையான
பொருட்கள், இது பொருட்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். கூடைப்பந்து, இப்ப இதுதான் இங்க கூடைப்பந்துன்னு இங்க இப்பு போடல இருக்கேன், இங்க இப்பு மிஸ் ஆகுது பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதான், இதெல்லாம் வந்து அவங்களே வந்து பண்ணப்படும். இது 2 வளையங்கள் மற்றும் விளையாடுபவருக்கு இதெல்லாம் வந்து இவங்க அட்டன் பண்றது ஆஃப்டர் 1 year ஆஃப் பேசிக் லெவல்ல இருக்கிறப்பயே. இது வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த இதுல வந்து எனக்கு வேற எதுவும் எக்ஸாம்பிள் இல்லை. லக்ஷ்மி இருக்கீங்களா? எனக்கு ஐ டென்ட் டூ தட் ஒன். ஓகே, சாம்பிள் இது வந்து இன்னொரு சாம்பிள். இது வந்து அதே லெவல்ல கொஞ்சம் ஏர்லியரா உள்ள சாம்பிள். ஸோ ரைட் 5 things that you like in your house அப்படிங்கிற ரொம்ப இதாக கேட்டது. இப்போ எனக்கு என் வீட்டை என்ன அழைச்சிருக்காங்க, எனக்கு பிடிக்கும். அதலில் 5 நாள் இப்போம் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பேசுறப்ப இப்போம்லாம் பேசவே மாட்டாங்க. இதுதான் இது வந்து அவங்க மனதில் இருக்கிறத வந்து கொண்டு வர்றதுதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு எங்கள் வீட்டில் இந்த மூன்றுன்னா முன்றோன்னு இருக்கு. இதெல்லாம் இதுவும் இந்த குறில் நெடில் உள்ள வித்தியாசங்கள். மாடிகள், 5 படுக்கை அறைகள், பெரிய வாழ்க்கை அறைங்கிறது உண்மைதான். லிவிங் ரூம்ங்கிறதா எழுதுறாங்க. தீசரால் வந்து இப்போ வந்து நம்ம இதை இது என்ன சொல்லுவோம்? அதை வாழ்க்கை அறை. இப்ப லிவிங் ரூம்ங்கிறது தமிழ் என்ன சொல்லுவோம்? வசிக்கும் அறை. இது மாதிரி நமக்கு இது வந்து இது மாதிரி லிவிங் ரூம்ங்கிறது வந்து இங்க உள்ளதுல வந்து ரொம்ப காமனா உள்ள பயன்பாடு இல்லைங்களா? இப்ப நம்மளோட வாழ்க்கை முறைகள்லயே நம்மளோட எழுத்து முறைகள்லயே வந்து லிவிங் ரூமை தமிழ்ல இருக்குன்னா இந்த வசிக்கும் அறைன்னு சொல்லணுமா? இல்ல இப்ப வாழ்க்கை அறைன்னு சொன்னா கூட அதுவே வந்து ஓகே தான். வாழ்க்கை அப்படின்னா லிவிங் ரூம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை அறைன்னு எழுதுறாங்க இல்லைங்களா? மற்றும் ஒரு கராஜ் இருக்கிறது. கராஜ்ங்கிறது வந்து எப்பயுமே வந்து நமக்கு கார் நிறுத்தும் இடம் அப்படிங்களா? நம்ம ஏதாவது வந்து வி ஹேவ் டு கைண்ட் ஆஃப் வந்து இந்த கராஜ்னு இல்லாம வேற ஏதாவது சொல்றதுன்னா வி கேன் கைண்ட் ஆஃப் வந்து வி கேன் டெல். இதெல்லாம் வந்து நார்மலா உள்ள வீட்டுல உள்ள இதெல்லாம் உள்ளது இருக்கு மாதிரி. எப்படி வந்து இதை ஒரு டிவின்னு சொல்லாம தொலைக்காட்சின்னு சொல்லு, காருன்னு சொல்லாம மகிழுந்துன்னு சொல்லு அப்படின்னா, இப்ப கராஜுங்கிறது வந்து இப்ப அதுக்கு கம்ப்ளீட்டா டைரக்டான மீனிங்னு போனீங்கனாலே வந்து கலை சொற்களா போனீங்கனாலே கராஜ்னாலே அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா தமிழ்ல வந்து வேற மீனிங் இல்லைங்களா? அது வந்து ஒர்க் ஷாப்னு தான் கராஜ்னு தான் சொல்லணும். அதை இட் இஸ் நாட் இல்லைங்களா? நம்ம இது மாதிரி மகிழுந்து நிறுத்தும் இடம் அப்படின்னு சொன்னா கூட வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிகல். திஸ் இஸ் ஆல் வி ஆல் ஃபேஸ் திஸ் இஷ்யூ. ரைட்டிங் தட்ஸ் வை இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். And we did lot of patience வேணும். We need lot of patience to kind of வந்து improve this. எங்கள் வீட்டில் சூரிய ஒளி மிகவும் நிறைவாக வரும். இதெல்லாம் ரொம்ப அருமையான சென்டென்ஸ் இல்லைங்களா? எங்கள் வீட்டில் சூரிய ஒளி மிகவும் நிறைவாக வரும். இது பாருங்க, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சரியா எழுதுறாங்க, சரியாதப்ப இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் வந்து அவங்களுக்கு. அதனால இந்த வெக்காபுலரியும் இந்த கிராமரு இந்த லெவல்ல வந்து அவங்க எழுத வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காத 5 விஷயங்கள். இதெல்லாம் பாருங்க, விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இப்ப பேசுறது விஷயங்கள்னு சொல்லி பழகி இருப்பாங்க, கிரந்தமும் பழகி இருக்கிறதுனால வந்து விஷயங்கள்னு எழுதுறாங்க இல்லைங்களா? அதுவும் வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் ரைட்டிங் தான் அது. எங்களோட இல்லைங்களா? இது பாருங்க, இது எங்களோட தான். எங்களோட தான். அது அவங்க பேசுறப்பயே வந்து எங்களுடைய அப்படிங்கிறது வந்து சரியான. எங்களோடன்னு எழுதினாலும் தவறு இல்லை இல்லைங்களா? அது எங்களோடங்கிறது அதுலயுமே தப்பு வருது. எங்களோட அப்படிங்கிறது எங்களோட இது இல்லு இல்லாம இருந்துச்சுன்னா அது சாதாரணமான பேச்சு தமிழ். பழைய டெக்கு இல்லைங்களா, கராஜ், டிரைவே, பெயிண்ட் வண்ணங்கள், மாடியில் இருக்கிற சிறிய லாப்ட் மற்றும் எங்கள் வீட்டோட வெளி பெயிண்ட் வண்ணங்கள் பிடிக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்கள சுத்தி உள்ளதுதான். அது அவங்க ரூம் வீட்டை சுத்தி உள்ளதை வந்து அவங்க வந்து மனதுல ஆங்கிலத்துல நினைச்சிருக்கிறத வந்து தமிழ் எழுதுறாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. இதுல உள்ளது வந்து அவங்களுக்கு, அதாவது அதனாலதான் வந்து ரைட்டிங் வர்றப்ப வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ஒத்தே வராது. உங்க வகுப்புல 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் 10 விதமா எழுதுவாங்க. 10 பேருக்கும் ஒரு வெக்காபுலரியில வித்தியாசம் இருக்கும். இந்த இலக்கண புரிதல்கள்ல வித்தியாசம் இருக்கும். இது வந்து ரொம்ப வந்து பர்சனலைஸ்ட் அட்டென்ஷன்ல தான் வந்து ரைட்டிங்கை வந்து கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? லெட் அஸ் மூவ் ஆன் டு இன்டர்மீடியட் மிட். இதுல இருந்து வரப்போ we have some examples with highlighted things. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த இன்டர்மீடியட் மிட்ல இருந்தே நாங்க வந்து லோல இருந்தே நாங்க சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ரைட்டிங் வந்து ஒன் ஆஃப் த வேஸ் டு இம்ப்ரூவ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இப்ப இந்த இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த ரைட்டிங்ல இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா இந்த பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதுவாங்க நிறைய இங்கிலீஷ்ல வரப்போ. அதுவே தமிழ்ல வரப்போ பாஸ்ட் டென்ஸ்ல தான் வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும் இல்லைங்களா? சென்றேன், வந்தேன், சாப்பிட்டேன், படித்தேன், இதுதான் வந்து இதா இருக்கும். நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன், படிப்பேன் அப்படிங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் கொஞ்சம் கடினமான காலங்கள் அது இல்லைங்களா? அதை வந்து எழுதுறதுல. ஸோ அதுல வந்து ரொம்ப அதனால நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட் லோல வந்து நம்ம ஆஸ் லாங் அஸ் வந்து when they create if they're able to past tenseங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இது இன்டர்மீடியட் மிட் ஒரு யூனிட் 7ல உள்ளது.
I can exchange text messages sharing reactions to something happening in my community. எனது சமூகம் குழப்பத்தில் உள்ளது. பாருங்க, இது வந்து இதுல இருக்குது. குழப்பத்தில் உள்ளது, எல்லோரும் பயப்படுகிறார்கள், நிலைமை சரியாக வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நான் வயதானவர்களை பற்றி பயப்படுகிறேன், அவர்கள் கொரோனா பிடிக்க எளிதாக இருக்கிறது. இது வந்து சொல்றதுக்கு வந்து இது வந்து நிறைய திருத்தணும். அவங்க சொல்ல வர கான்டெக்ட் நமக்கு புரியுது. அவர்களால் வெளியே செல்ல முடியாது, எனவே எனது சமூகம் அவர்களுக்கு மளிகை சாமான் வாங்கியுள்ளது. மேலும் முக்கியமாக அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கின்றது. இதனால் அவர்கள் எப்போதும் தேவைப்படும் நேரத்தில் கேட்கலாம். நிறைய குழந்தைகள் அவர்களுக்கு வாழ்த்து குறிப்பு கொடுக்கிறார்கள். கொடுத்தனர். அது வந்து ஓகே, கொடுத்தனர் அப்படிங்கிறது சரிதான். அது இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எனது சமூகம் எனக்கு ஒரு திருக்குறளை நினைவூட்டுகிறது. காலத்தினால் செய்த நன்றி சிறிது நேரம் ஞானத்தின் மானப்பெய். இதெல்லாம் ரொம்ப வெரி ஹை அண்ட் ஆஃப் என்று எழுதினார். எனது சமூகம் சரியான நேரத்தில் செய்த உதவி சிறியதாக இருப்பினும் அதுவே உலகத்தின் மிகப்பெரியது. எனது சமூகத்திற்கும் அதில் உள்ள மக்களுக்கும் நானும் உதவுவேன், நன்றி. சோ இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ நீங்க இன்டர்மீடியட் லோலையும் பாத்தீங்க, இது இன்டர்மீடியட் மிட். என்ன அதாவது இப்போ இன்டர்மீடியட் லோல என்ன சொன்னோம்? இஃப் தே ஆர் ஏபிள் டு ஃபார்ம் சென்டென்சஸ், ஸ்ட்ரிங் ஆஃப் சென்டென்சஸ். நான் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்றேன், பள்ளிக்கூடத்துல என்ன பண்றேன்னு ஒரு 4 சென்டென்ஸ் எழுதுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அதுவே வந்து 2வது ஆண்டு இன்டர்மீடியட் லோல இருக்கிறப்போ எக்ஸாம்பிள்ஸ் அவங்க வீட்டை ஊத்தி இருக்கிறதெல்லாம் பத்தி எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்ன இருக்குன்னு வீட்டை சும்மா டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். எத்தனை அறை இருக்கு, என்ன கராஜ் இருக்கு, டெக் இருக்கு, அதெல்லாம் பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. அதுல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் வரும். ஸோ அது வரைக்கும் இருந்தாலும் வந்து இந்த இன்டர்மீடியட் மிட் அண்ட் எபோவ்க்கு மேல பாக்குறப்ப வந்து இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இப்போ ஒரு பேசிக்லி வந்து if they are able to write a string of sentences and then they are kind of keep developing into the able to describe something which is within around them or about the community. இதுல எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இங்க இன்டர்மீடியட் வர்றப்ப வந்து ஸோ ஹியர் நான் இது வந்து ஒன்னாவது வந்து என்னன்னு வச்சுக்கீங்கன்னா இதுல வந்து ஒரு இதே ஒரு கேண்டோ ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இன்டர்மீடியட் லோ லெவல்ல கூட இருக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஏதாவது ஒரு ரொம்ப நரேஷன் வந்து ஒரு இது மாதிரி ஒரு கோர்வையா இல்லாம ஒரு வெறும் வந்து ஒரு 4 ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி 4 பாயிண்ட் எழுதுறாங்க அப்படின்னா அது லோ அண்ட் ரைட்டிங். இப்ப இங்க இந்த லெவல்ல வந்து இன்டர்மீடியட் மிட் லெவல்ல அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டென்சஸ்ல எவ்வளவு டென்சஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாஸ்ட் டென்ஸ். அதனால இந்த கலர் கோடிங் பண்ணுவோம். கலர் கோடிங் பண்றது வந்து ரொம்ப காமனா வந்து நாங்க இதுல அந்த ஐபிஏ ட்ரைனிங்ல இருந்து கத்துக்கிட்டு தான், இங்கிலீஷ்லயும் அப்படிதான் அவங்க பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த அதாவது வந்து இப்போ இந்த இன்டர்மீடியட் மிட் அண்ட் அபோவ்ல எல்லாம் வரப்ப வந்து அவர்கள் வந்து நிறைய விதமான அவங்க டென்சஸ்லயும் பயன்படுத்தணும். எல்லா டென்சஸ்லயும் எல்லா காலங்களையும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அவங்க பயன்படுத்த பழகணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அதோட எழுத்தோட முழுமை வரும்னு வச்சுங்களேன். அதோட கூட வந்து இப்ப இதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா கனெக்டர்ஸ் போடுவாங்க. இப்ப இன்டர்மீடியட் மிட்டுக்கும் ஹைக்கும் என்ன வருது அப்படி எல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய கனெக்டர்ஸ் ஒரே ஏதோ சிங்கிள் சென்டென்சஸா அப்படியே பண்ணி எழுதாம ரெண்டு சென்டென்சஸை கம்பைன் பண்ணி இந்த ஆனால், அதனால், ஏனென்றால் அப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு அது மாதிரி வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அது மாதிரி எழுதுறப்ப கனெக்டர்ஸ் வர வந்து தட் இஸ் அகைன் அனதர் லெவல் ஆஃப் ரைட்டிங். அது வந்து கைண்ட் ஆஃப் கீப் இம்ப்ரூவிங் இட்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இதுல இருக்கிற இந்த லெவல்ல வந்து whenever you find out that வந்து இன்டர்மீடியட் மிட்ல எல்லாம் வரப்ப if they find out some spelling இருக்குல்ல கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லணும். அதுவும் வந்து ஹைலைட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. குழந்தைகள் அப்படின்னு சொல்றப்ப அவர்களுக்கு இதுல இப்போ இதெல்லாம் வைக்கிறப்ப எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்மீடியட் மிட். அண்ட் தென் வந்து யார் இருக்கீங்களா, யார் செந்திலோ இல்லைன்னா ஹனிவால் இருக்கீங்களா இன்டர்மீடியட் மிட்? பண்ணிக்கணும், இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இல்லைன்ட்டாங்க. இன்டர்மீடியட் ஹை இல்லைங்களா, பிரசண்டா இருக்கீங்களா? நான் சுந்தர் இருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வந்து லெட்ஸ் டூ த 13 ஃபர்ஸ்ட். சுந்தர் நீங்க சொல்லலாம். அப்போ அடுத்தது வந்து 16 உங்களுக்கு என்ன பிரச்சனை வரேன். ஓகே, ஸோ இன்டர்மீடியட் ஹைல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் யூனிட் 13 ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இன்டர்மீடியட் ஹை இது. ஓகேங்களா. ஸோ இதுல வந்து சொல்லுங்க, விளக்குங்க நீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதில் வந்து கேன் டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். இதில் வந்து இப்போ சிவா இன்டர்மீடியட் லோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசன்றது
இந்த கேன் டூ ஸ்டேட்மெண்ட்லேயே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ கேன் ரைட் அ கம்பேரிசன் ஆஃப் த ரோல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் மை ஓன் அண்ட் அதர் கல்ச்சர்ஸ். குடும்பங்களில் அமைப்பு, குடும்ப உறுப்பினர்களின் பங்கும் இந்திய நாட்டிலும் அமெரிக்க நாட்டிலும் எவ்வாறு வேறுபடுகின்றன, நீ அறிந்த ஒரு இந்திய குடும்பத்தையும் ஒரு அமெரிக்க குடும்பத்தையும் ஒப்பிட்டு எழுதுக அப்படின்றது தான். இதுல வந்து சொல்லப்பட்டது போல வந்து ஒப்பீடு இருக்கும். அதே போல இது வந்து கனெக்டர்ஸ், முக்கியமா வந்து அந்த கனெக்டிங் வேர்டு எப்படி வந்து தொடர்பு படுத்தி அதோ அடுத்த வாக்கியத்தை எப்படி நகர்த்தி கொண்டு போறதுக்கான பயன்படுத்தப்படும் வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத ஆளுமையையும் பார்க்கறது தான் இந்த கேன் டூ ஸ்டேட்மெண்ட்டோட முக்கிய நோக்கமாக இருக்கும். இதில் சொல்லப்பட்டது போல வந்து காலநிலை ஒப்பீடு இருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த காலநிலையோட ஒரு வாக்கியத்தை அடுத்த வாக்கியத்தோட நகர்த்தி கொண்டு போறதுக்கு அந்த கனெக்டர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி மொழி ஆளுமை இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். இதுல இது வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த கேன் டூ ஸ்டேட்மெண்ட் இந்த ஹைல வந்து இன்டர்மீடியட் ஹைல எப்பவுமே நம்ம இங்க இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து எழுத வைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். அப்படி எழுதும் பொழுது அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தைகள்லாம் வந்து பழக்கப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க அப்படின்றத முக்கியமா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 கலர் கோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து அந்த டென்ஸ் என்னென்ன காலநிலைகளுக்கு பயன்படுத்துறாங்க, அப்புறம் இந்த கனெக்டர்ஸ் அதுக்கான கலர் கோடு நாங்கள் வந்து இந்த 2 யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து இலக்கண சுத்தம் எவ்வளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளவு ஏன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றத நாங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இதுல முக்கியமா இந்த எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா, குடும்ப அமைப்பு ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வேறுபடும். இந்திய அமெரிக்க பிள்ளைகள் ஆகிய எங்களால் இரு கலாச்சாரத்தையும் பார்க்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த கேள்வியை ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டிருந்தால் ஆண்கள் வேலைக்கு செல்வார்கள், பெண்கள் இரு நாடுகளிலும் பெரும்பாலும் வீட்டு வேலை செய்வார்கள் என எழுதியிருப்பேன். ஆனால் இன்றைய சூழலில் அனைவரும் வேலைக்கு செல்கிறார்கள். இதன் விளைவாக குடும்ப அமைப்பில் உள்ள வேறுபாடுகள் குறைந்து கொண்டே வருகின்றன. ஆனால் சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையையும் என் அமெரிக்க தோழியின் குடும்பத்தையும் எடுத்துக்கொள்வோம். அவள் பெற்றோர்களின் திருமணம் காதல் திருமணம், என் பெற்றோர்களின் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். அது மட்டும் அல்லாமல் அமெரிக்க குடும்பங்களில் விவாகரத்து போன்றவை அடிக்கடி நடக்கும் ஒன்று. இந்தியாவில் இவை அவ்வளவு நடக்காது. குடும்ப பண்டிகைகளும் வேறுபடும். இங்கு நன்றி நவிழல் கொண்டாடுவார்கள். நாம் பொங்கல் கொண்டாடி வந்துள்ளோம். இதே போல் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருந்தாலும் பல ஒற்றுமைகளும் உள்ளன. இதுல வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாணவர். இந்த சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை எப்படி நம்ம கேன் டூ ஸ்டேட்மெண்டோட எப்படி ஒன்றி போகுது அது முக்கியமா பார்ப்போம் நம்ம. அது போக முக்கியமா அந்த காலநிலைகள்லாம் எப்படி எடுத்து கையாளுறாங்க, அதே போல கனெக்டர்ஸ், இந்த 3 மெயினா பார்ப்போம். இதுல கேள்விகள் இருந்து நான் சொல்லுங்க. Okay, so that இப்போ intermediate low mid height progression இது வந்து I'm missing out the other ones. I think I have another language control. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல தான் அந்த progression. இப்போ advanced language functionsல பார்த்தோம். என்ன இப்போ intermediate low computing and low என்ன சொல்றாங்க, language control creates with language by combining and recombining known elements. அதுவே மிட் வரப்ப கிரியேட்ஸ் வித் லாங்குவேஜ் பை கம்பைனிங் ரீகம்பைனிங் நோன் எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் மீனிங் எக்ஸ்பேன்ஸ் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பர்சனல் மீனிங் இன் பேசிக் வே. இப்போ அதே வந்து இன்டர்மீடியட் ஹை வர்றப்போ ஹேண்டில் சக்சஸ்ஃபுல்லி அன்காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் அண்ட் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் ரெக்வயரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இது வந்து இப்போ சுந்தர் காமிச்சது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து அவங்க வந்து தேவர் ஏபிள் டு கம்பேர் வந்து இது வந்து நிறைய இது மாதிரி கம்பேரிசன் இதெல்லாம் இன்டர்மீடியட் ஹைல வரும். இந்த நாட்டோட கல்வி முறை, இந்த நாட்டோட விளையாட்டு, இந்த நாட்டுல இருக்க மாதிரி இது மாதிரி வந்து கலாச்சாரங்கள், இதெல்லாம் வந்து உணவு, இதெல்லாம் வந்து பண்ணி நிறைய அதாவது கம்பேரிசன் வரப்ப வந்து அவங்களோட நிறைய அவங்கள பத்தி அவங்களுக்கு வந்து ரெண்டு பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தி நரேட் பண்ண தெரியணும், அது மாதிரி இருக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ரஷன் இதுல லாங்குவேஜ். அதுவே டெக்ஸ்ட் டைப்ல போறப்ப வந்து the simple sentences and some strings of sentences தான் intermediate law, அதை பார்த்தோம் இல்லைங்களா. அதுவே மிட்ல வரப்போ strings of sentences with some complex sentences dependent classes. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க இன்டர்மீடியட் யூனிட் 4ல பார்த்தப்ப வந்து அவங்க வீட்டை சுத்தி இருக்கிறதை பத்தி எல்லாம் அவங்க விளக்குறப்ப வந்து
அவங்க சில இதெல்லாம் நல்லாவே கொஞ்சம் கையாண்டு இருந்தாங்க இல்லைங்களா. சில இதெல்லாம் எனக்கு வந்து காற்று வர்றது பிடிக்கும், வந்து சூழல் பிடிக்கும் அப்படிலாம் அவங்க சொல்றாங்க. அது போல அது இன்டர்மீடியட் ஹை வரப்போ மோஸ்ட்லி கனெக்டட் சென்டென்சஸ் அண்ட் சம் பேராகிராஃப் லைக் டிஸ்கோர்ஸ். ஸோ இப்ப காமிச்சதுல அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து அவங்களால வந்து அவங்க இப்போ இது மாதிரி அந்த டைவர்ஸை பத்தி சொல்றாங்க, மற்றதெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். they were able to tell that one like இன்னும் ஒரு ரொம்ப ஹை எண்ட் ஆஃப் இதுல வந்து அவங்க இப்ப நன்றி லெவல் எல்லாம் கூட சொல்றாங்க. இப்ப நன்றி லெவல் இப்ப இது வந்து தேங்க்ஸ் கிவிங் தான் நன்றி லெவல்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதையும் இதே பொங்கல் எல்லாம் கூட கம்பேர் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹை எண்ட் ஆஃப் வந்து ரைட்டிங் இதுதான் உள்ளது. அது டெக்ஸ்ட் டைப். இந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து இன்டர்மீடியட் ரெஸ்பான்ஸ் டு இப்போ இன்டர்மீடியட்ல என்ன கேட்கறோம், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பள்ளிக்கூடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறப்போ என்ன சொல்றாங்க, அவங்க சும்மா நடந்ததை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரெஸ்பான்ஸ் டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட், ஆஸ்க் a few appropriate questions. இது எல்லாமே இந்த கேன் டூவே வந்து அதை டிஃபைன் பண்ணுது. ஆனா அவங்களும் வந்து எதிர்பார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டானது தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படிதான் இருக்கும். அது இன்டர்மீடியட் மிட் வரப்போ கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு they also ask the variety of questions and obtain, அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இது வந்து வெறும் சிம்பிள் நரேஷனா இல்லாம they will kind of வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு தான் வரும். ஹைல வரப்ப கான்வர்சஸ் வித் ஈஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் when dealing with routine tasks and social situations இல்லைங்களா, மே கிளாரிஃபை பை paraphrasing. ஸோ அவங்க வந்து இப்போ நன்றி லெவலையும் பொங்கல் எல்லாம் கம்பேர் பண்ற பாருங்க. அதெல்லாம் வந்து ஹவெவர் தே கைண்ட் ஆஃப் வந்து இதை கம்பேர் பண்ணி பாக்குறது, இது மாதிரி இது மாதிரி இருக்கு, விவகாரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து தட்ஸ் ஹை எண்ட் ஆஃப் திங். அது ஒரு எக்ஸாம்பிள். காம்ப்ரிஹென்சிபிலிட்டி இங்க என்ன சொன்னோம், இன்டர்மீடியட் லெவல் இன் ஜென்ரலி அண்டர்ஸ்டுட் பை தோஸ் அக்கஸ்டம் டு இன்டராக்டிங் வித் நான் நேட்டிவ்ஸ். இது வந்து இங்கதான் நாவிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ரஷன் ஆகிறப்போ நீங்க அந்த இப்போ இதுல பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் சில இதெல்லாம் வந்து தமிழ்லயே சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க சாதாரணமான இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு என்ன பண்ணுவேன், பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு 4 சென்டென்ஸ் எழுதுனா கூட அதுவுமே வந்து ஃபுல்லா வந்து இருக்கிறது வந்து இது கைண்ட் ஆஃப் வந்து நம்மள இந்த சிம்பத்தட்டிக் லிசனர்ஸ் சொல்ற டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களுக்கு தான் தெரியும். அது அக்கஸ்டம்டா இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் அது வந்து அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இது இன்டர்மீடியட் மிட் ஹை எல்லாம் வர்றப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் வந்து நான் நேட்டிவ், அதாவது வந்து இங்க வரப்ப வந்து இது ஃபுல்லாவே இந்த லெவல் எல்லாம் வரப்ப வந்து இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் எவ்வளவு எழுதுறாங்கன்னு தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அது நிறைய கொஸ்டின் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரணமா வந்து நம்ம வெளி உலகத்துல இருக்கவங்களும் இன்டர்மீடியட் லோலையுமே அது வந்து ப்ரோக்ரஷன் ஆரம்பிக்குது அங்க. ஆனா வந்து இந்த வெக்காபுலரி இப்ப நம்ம நார்மலி பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெயின் த வெக்காபுலரி டு டாக் அபவுட் சம்திங். அதெல்லாம் இங்க ஃபுல்லா கெயின் பண்றாங்க. இன்டர்மீடியட் லோல தான் வந்து இந்த நம்ம ஃப்ளூயன்ட் ஃபார்வர்ட்ல இருக்கிற அந்த 630 சொற்களையும் ஃபுல்லா வந்து அப்பதான் கவர் பண்றோம். ஸோ வந்து எப்போ ஒரு 3-5 ஆண்டுகளுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து புது வெக்காபுலரினா 1-2 சொற்கள் புதுசா வரப்பெல்லாம் கத்துப்பாங்க ஒழிஞ்சிருக்கும். ஸோ இங்க வர்றப்ப வந்து அவர்களால வந்து எல்லா விதமான இதையும் சொல்ல முடியும். இன்டர்மீடியட் ஹை வரப்ப வந்து இது வந்து ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே, அதாவது எல்லா நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்கும் அது புரியணும். தி இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் அனதர் லாங்குவேஜ் மே பி எவிடென்ட் அண்ட் கேப்ஸ் இன் கம்யூனிகேஷன் மே அக்கர். ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து சினாரியோக்கு தகுந்தபடி தான் வேறுபடும். இப்போ நீங்க இப்போ பார்த்துக்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். அதுலேயே வந்து சில இதெல்லாம் வந்து கேட்குற இப்போ நார்மலா அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் போறப்ப வந்து கேட்குற அதாவது என்ன சினாரியோ கேட்குறோமோ அதை ஒட்டி வந்து எழுதியிருக்காங்களான்னு தான் பார்ப்போம். அதை விட கூடுதலா எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து அடுத்தது. ஆனா வந்து ஸ்பெசிபிக்கலி வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி சொல்லியிருக்காங்களான்னு தெரியும். இந்த கிராமர் வரப்ப பாருங்க, இட்ஸ் மோஸ்ட் அக்யூரேட் இன் ப்ரொடியூசிங் சிம்பிள் சென்டென்சஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இது இங்கிலீஷ்க்கு இதுதான் நான் பேசணும் இல்லைங்களா. இதே தமிழுக்கு வரப்போ பிரசன்ட் டென்ஸ் எழுதுறது கடினமா இருக்கிறதுனால ஸ்டார்டிங் இதா வந்திருக்கிறப்போ வந்து பாஸ்ட் டென்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அகைன் தீஸ் ஆர் ஆல் சம்திங் வி ஆர் ஸ்டில் பில்டிங் இட். திஸ் இஸ் வாட் வந்து வி ஆர் இந்த தமிழ் நேஷனல் ஸ்டாண்டர்டுக்காக தான் ஒரு 3 ஆண்டுகளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்கன் தமிழ் டீச்சர் அசோசியேஷன் வழியா. இது மாதிரி இருக்கிறதையும் வந்து we want to standardize these things, so it will be kind of little bit everybody should understand. அதையும் பண்றதுக்கு உதவும் வச்சுங்களேன். அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட் இப்போ மிட் வரப்ப வந்து சிக்னிஃபிகன்ட் குவான்டிட்டி குவாலிட்டி ஓகேங்களா அதுல இருக்கணும். அப்புறம் அக்யூரசி அண்ட் ஃப்ளூயன்சி டிக்ரீசஸ் when attempting to handle topics at the advanced level. ஸோ இது அகைன் இப்போ வந்து அதான் இதுல வந்து அங்கங்க புதுசா ஏதாவது பண்றப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா சாதாரணமான எழுதுறதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடாது. அதாவது வந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் வெக்காபுலரி பேசிக் சினாரியோஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்றப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பிழைகள் இருந்தது. சாதாரண வெக்காபுலரியும் அதெல்லாம் வந்து இதுல இல்லாம இருக்கிறது நல்லது. அதாவது வந்து நம்மள்ட்ட இருக்கிற 630 சொற்கள்ல இருந்து இந்த இன்டர்மீடியட் மிட்ல இருந்து இஃப் தேர் ஏபிள் டு ஸ்டார்ட் யூசிங் இட் வித்வுட் எனி மிஸ்டேக்ஸ், இதுல அதுதான் ஓப்பன் புக்கா தான் சொல்றோம். தே மே ஹேவ் சம்திங் இன் மைண்ட். ஆனா அது எழுதுறதுக்கு முன்னாடி அது சரியான சொல்லுதானான்னு அவங்க வேலிடேட் பண்ணிட்டே எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரியா புரியும். இட் இஸ் ஓப்பன் புக்கா தான் எழுத சொல்றோம் இல்லைங்களா. வீக்லி ஹோம்ஒர்க்லாம் அப்படிதான் எழுத சொல்றோம்.
இந்த இன்டர்மீடியட் ஹை வரப்ப வந்து இட்ஸ் டெமாண்ட் சிக்னிஃபிகன்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த இன்டர்மீடியட் லெவல் when attempted to perform advanced level tasks and their breakdown. The ability to narrate and describe use of paragraph length discourse, fluency, breadth of vocabulary. இங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கண்ட்ரோல்ல வெறும் கிராமட்டிக்கல் அக்யூரசி எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த வெறும் ஐபிஏ டெம்ப்ளேட்லயும் இதுலயுமே வந்து they do not specify that இந்த கிராமர் இங்க இருக்கணும், இந்த கிராமர் இங்க இருக்கணும், இந்த கிராமர் இங்க இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த எசென்சியல் வெக்காபுலரி கிராமர் கிரேடேஷன் சொல்றப்ப வந்து நம்ம சாதாரணமான அந்த சினாரியோஸ் எல்லாம் இப்ப நம்ம வந்து இன்டர்பிரேட் ஹெல்ப் ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளவுதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து என்னென்னலாம் கிராமர் எசென்சியல் கிராமர் இருந்தா போதுமானது அப்படிங்கிறது தான் வந்து அந்த காமிச்சது 200 தலைப்புகள் காமிச்சதுன்னு வச்சுங்களேன். ஸோ லெட் கைண்ட் ஆஃப் வந்து இன்னொரு இப்போ அடுத்த இன்டர்மீடியட் ஹைலியே செகண்ட் இயர் பாக்குற எக்ஸாம்பிள் பிரச்சனை இருக்கீங்களா? இருக்கேன் சிவா. ஒரு நிமிஷம். எங்க விட்டாது இதுவா? ஓ இது ஓகே ரைட். ஓகே தெரியுதா? தெரியுது சிவா. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம போன முறை அதாவது முன்னாடி பார்த்த மாதிரில பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒப்பீட்டுக்கான தலைப்பு. இது எப்படி அப்படின்னா இது வந்து நரேட்டிவ் டிஸ்கிரிப்டிவா வந்து ஒரு விஷயத்த அவங்களால வந்து எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பாக்குறதுக்கான இந்த தலைப்பு. இதுல வந்து நம்ம வந்து இது நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த நிலையில எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றத வந்து முன்னமே நம்ம நிறைய பார்த்தோம். நாங்க அதை அச்சீவ் பண்றதுக்காக வகுப்புல என்ன பண்றோம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலையில அதாவது இன்டர்மீடியட் ஹை, இதுதான் வந்து இன்டர்மீடியட் ஹைல நம்ம சிலபஸ்ல இருக்கிற கடைசி நிலை. இந்த நிலையில பிள்ளைகளுக்கு சாதாரணமாவே தனி வாக்கியமா இருக்கலாம், இல்ல தொடர் வாக்கியமெல்லாம் ரொம்ப எளிமையாவே எழுதுவாங்க. இவங்களுக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா அதை கலவை வாக்கியமா மாற்றத்துக்கான பயிற்சி, கூடுதல் பயிற்சி இங்க அதிகமா தேவை. அதனால நாங்க வகுப்புலயே வந்து சொல்லுவோம் என்னென்ன மாதிரியான இணைப்பு சொற்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படின்றதுக்கான மற்றும், மட்டும், அதனால், அப்பொழுது, அதற்காக இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து நாங்க அவங்களுக்கு அதிகமா எழுதுறதுக்கு வந்து ஊக்குவிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம முன்னாடியுமே சிவா சொல்லியிருந்தாங்க என்னன்னா எழுத்து திறன் பொறுத்த மட்டும் நீங்க மொத்த வகுப்புக்குமான ஏதோ ஒரு பயிற்சி அப்படின்னு கொடுக்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க கிட்ட இருந்து வர பின்னூட்டு ரெஸ்பான்ஸை வச்சு நாங்க அவங்களுக்கு பின்னூட்டு கொடுப்போம் இல்லைங்களா. அது வந்து ஒவ்வொரு மாணாக்கருக்கும் மாறுபடும். இப்போ ஒரு மாணாக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயங்கொலி சொற்கள் பயன்படுத்துறதுல அவருக்கு வந்து சிக்கல் இருக்கும். உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா இருந்தால் அப்படின்றதுக்கு பதில் அந்த லகரத்துக்கு வந்து ஒற்றை லகரம் போடணும், ஆனா அவங்க வருட லகரம் போட்டிருப்பாங்க. சோ அதனால அங்க பொருளே மாறுபடும். வீரனாக இருந்தால் அப்படின்னு போடணும், அவங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இருந்தாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பெண்பால் விகுதி போட்டு முடிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த மாணாக்கருக்கு இங்க சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நாங்க அதை வந்து அவங்களுடைய எழுத்து வீட்டுப்பாடம் இருக்கு இல்லையா, எழுத்துத்திறன் வீட்டுப்பாடம், அதுல வந்து அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவோம். பொதுவா இந்த நிலைக்கு நாங்க வேற என்ன சொல்லுவோம், இணைப்பு சொற்கள் இல்லாம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த கிராமர் கிரெடென்ஷியல்ல இருக்கிறதெல்லாம் வந்து சேர்த்தா இதோடைய இந்த அவங்களுடைய எழுத்து திறனுடைய கிரியேட்டிவிட்டி கூடும். உதாரணத்துக்கு இந்த இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து விமானத்துல பயணிக்கிறதுக்காக அவங்க பயணச்சீட்டு வாங்கியிருப்பாங்க. அது வாங்கி அதுல ஏறி பயணிக்க தொடங்கினோடனே மிகப்பெரியதான மகிழ்ச்சி காத்து வீசியது. அவங்க அது எவ்வளவு அழகா அவங்களுடைய அவங்க சொல்ல வர விஷயத்த விவரிக்கிறாங்க. இதுதான் இந்த நிலையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும், அவங்கவுங்களுடைய சிந்தனை திறனுக்கு ஏத்த மாதிரி அது வந்து மாறுபடும். இதை வந்து அதிகரிக்கிறது தான் இந்த நிலை. அவங்க கடைசியா இது வந்து இந்த நாங்க கொடுத்திருக்க மாதிரி வந்து 16வது யூனிட்டோட தொடக்கத்துல எடுத்த ஒரு மாதிரி. இதே மாணாக்கருடைய இறுதி ஆண்டு, இந்த ஆண்டினுடைய இறுதியில எழுதுனது பாத்தீங்கன்னா இதனுடைய தரம் வந்து இன்னும் உயர்வானதா இருக்கும். அதனால நாங்க அவங்க ஒவ்வொரு முறை கொடுக்கும் போதும் என்னென்ன காலம் அவங்களோட காலநிலைகளை எந்த அளவுக்கு கையாளுறாங்க, எத்தனை இணைப்பு சொற்கள் போட்டு எழுதுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு பிரிச்சு காட்டுறதுக்காக நாங்க வந்து இந்த ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பின்னூட்டு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் எங்களுக்கு தெளிவா அவங்க ஏதாவது வரேன் அப்படின்னு சொல்றது வந்து வருகிறேன்னு எடுத்துக்கலாம், வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான தெளிவுகள் எங்களுக்கு கிடைக்கணும், படிக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா துணை வினைகள் எல்லாம் பயன்படுத்துங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான துணை வினைகள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நாங்க வகுப்புல அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த தலைப்பு இப்போ நாங்க இந்த தலைப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா வகுப்புல தான் எழுத வச்சோம்.
எழுத வச்சுட்டு இதே தலைப்பை இதே கண்டென்ட்டை அவங்கள வீட்டுல போய் அவங்களே ஏதாவது சரிபார்க்க சொன்னோம். ஏதாவது பிழை பண்ணிருக்கீங்களா, வாக்கிய அமைப்புல, புரிதல்ல உங்களுக்கே ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு அவங்க திருத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு பின்னோட்டு கொடுப்போம். அதனால அவங்களுடைய எழுத்துத்திறன் நிறையவே வந்து முன்னேறி இருக்க. நாங்க அந்த ப்ராக்ரஸை வந்து இயரோன்னு பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க எங்க இருந்தாங்க, இங்க இருந்து எங்க போயிருக்காங்க அப்படின்றது. நன்றிங்க. வேற கேள்வி இருந்து சொல்லுங்க. நன்றிங்க பிரச்சனை. ஸோ அதாவது வந்து இந்த இன்டர்மீடியட் மிட் அண்ட் எபோவ்ல வர்றப்போ இந்த கிரியேட்டிவ் சைடு பிளேஸ் a very important role. How you kind of வந்து you are keeping the attention of the reader அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னாலே இது ஃபுல்லா படிச்சீங்கனாலே இருக்கும். இதுவே வந்து இது வந்து ஒரு கற்பனை திறன். முதல்ல அவங்க கற்பனை வந்து அது எழுத்து முதல் அது வந்து அகைன் வந்து everybody will have their same their own way of writing things, narrating stuff, making a stuff, or kind of வந்து ஒரு கதையே சொல்லணும்னா கூட வந்து தெரிஞ்ச கதையே வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளக்குவாங்க இல்லைங்களா? அது போல. ஸோ இது பக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க அந்த வெறும் கொடுத்த தலைவர் ஒரு சின்ன இயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சும்மா நார்மலா சில கதைகள்லாம் ரொம்ப தொக்கி நிக்கிற மாதிரி எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நாங்க வந்து இந்த ஐபி இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போனப்போ வந்து முக்கியமா இதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது வந்து நீங்க நாவிஸ் லெவல் எல்லாம் வர்றப்போ எது வந்து அப்சல்யூட்டா ரைட்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த மாதிரி இந்த இன்டர்மீடியட் மிட்டுக்கு மேல வர்றப்பெல்லாம் ஒரு சினாரியோ இருக்கிறப்போ அவங்க நார்மலா வந்து எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஸ்டூடெண்டோட ஆக்சுவல் கான்டென்ட்டை கொடுத்துட்டு தமிழ் கொடுக்க மாட்டாங்க, ஆங்கிலத்தை வச்சு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு வந்து இது நீங்க எது ரேட் பண்ணுவீங்க, வெதர் இட் இஸ் இன்டர்மீடியட் மிட்டா ஹையா அப்படின்னு வந்து சொல்லணும். அது சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனும் கொடுக்கணும். அதுலதான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த 5 ரூப்ரிக்ஸ் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ன்னு வச்சுங்களேன். அந்த லாங்குவேஜ் கண்ட்ரோல், டெக்ஸ்ட் டைப், காம்ப்ரிஹென்சிபிலிட்டி அதெல்லாம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால வந்து நம்ம இந்த ஓவராலா ரைட்டிங்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த கிரியேட்டிவ் சைட்ல வர்றப்ப வந்து படிப்படியாக தான் அதை வளர்த்தெடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா வந்து இட் டேக்ஸ் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுக்கலாம், சில அடிப்படை பிழைகள்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொன்னது வந்து இந்த இப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற இப்போ பேசிக் 3ல இருக்க பிள்ளைகள் 2 ஆண்டுகள்ல முழுமையா வந்து அவங்க 2 ஆண்டுகள் அந்த நெசனியா கார்டு வருது, அந்த அடிப்படை பிழைகள் வரதில்லை. இப்ப அதுவே வந்து இப்போ நாங்க வந்து இந்த போன வருஷம் தான் முழுமையா வந்து அந்த எசென்ஷியல் வெக்காபுலரியை பண்ணோம். அதை முழுமையா கத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்டலா தான் அதோட நீங்க ப்ரோக்ரஷனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வந்து இந்த ரைட்டிங்கு. இது நம்ம எதுவும் இப்போ கேள்விகள் இருந்தா நீங்க சொல்லலாம். we can கவர் பண்ண சொல்லலாம். நான் தாமரை பேசுறேங்க. அவங்க பிரசன்னாக்கு இந்த கேள்வி, இந்த இருந்தாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த தவறு பண்ணும்போது அது அவங்க உச்சரிப்புல அந்த தவறுகள் இருக்கா, இல்ல அவங்க எழுதும் போது இல்ல உச்சரிக்கிறதுக்கு சரியா பண்ணிட்டு எழுதும் போது அந்த தவறுகள் பண்றாங்களா? உச்சரிக்கும் போது பண்றது இல்லைங்க, எழுதும் போதுதான் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன லகரம் வரணும்ன்ற குழப்பம் வந்து எழுதும் போதுதான் வருது. ஓ சரிங்க, நன்றி. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படிச்சவங்க, அடிப்படை நிலைகள்லாம் பழைய மொழிகள்ல படிச்சுட்டு வந்ததுனால இவர்களுக்கு இந்த அடிப்படை சிக்கல்கள் இன்னமும் இதுல இருக்கிறது பார்க்கலாம் நீங்க. அதனாலதான் வந்து இப்ப நீங்க பார்த்த இந்த பேசிக் 3 எக்ஸாம்பிள்லாம் பாக்குறப்ப அந்த பிள்ளைகள்லாம் சில இதெல்லாம் ரொம்ப நாளா எழுதியிருப்பாங்க இந்த மகிழ் வந்து அதெல்லாம் வச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பழக்கம் தான். அவங்களுக்கு வந்து அவங்க நெசனியா காட்சியும் ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்க, அவங்களும் முழுமையா இதை ஒரு முறையா படிச்சிருப்பாங்க. பிளஸ் வந்து இந்த எசென்ஷியல் வெக்காபுலரியும் இருக்கு பாருங்க, அதையும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். அது வந்து அது அடிப்படையில இந்த படிக்கும் திறனை வந்து நம்ம முதல்ல வந்து செம்மைப்படுத்தணும் 2-4 ஆண்டுகளை பேசிக் 1 and 2. அதுக்கப்புறம் இந்த வெக்காபுலரியும் வந்து எசென்ஷியல் வெக்காபுலரி மட்டும் தொடர்ந்து அதை ஒட்டியே வந்து பண்ண அவர்களுக்கு வந்து சாதாரணமான பயன்பாட்டு சொற்கள்லாம் சரியா வரும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இந்த இலக்கணங்கள் வர்றது வந்து கொஞ்சமா பேசிக் 3ல இருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப சின்னதா வந்து அவங்க வெறும்னா உன கம்பைன் பண்றது என்ன, ஒருமை பன்மையே இல்லைங்களா, இது மாதிரி வந்து சின்னதா வந்து வரதான் வரும். ஸோ அதனால வந்து இந்த கிராமர்ல வர்றப்பெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நிறைய இதுல கிராமர் யூசேஜ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரே இதுல நீங்க பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு ஒரு பிள்ளைக்கு வந்து இது இல்லையோ அதை மட்டும் கண்டிப்பா சொல்லி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரைட்டிங் வந்து இட்ஸ் வெரி இட் நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். You need to empathize with the students too. It is not வந்து something வந்து they can make it out அப்படியே ஒரே நாள்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து உண்மையாவே அவங்களுக்கு எங்க சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியமானது.
அதே மாதிரி இந்த நிலையில அந்த ஆங்கில சொற்களும் அப்படியே குறைஞ்சிருது இல்லையா? இதுல முழுமையா இந்த கரெக்ட், ஆங்கில சொற்களும் பார்த்திருப்பீங்க. அது இல்ல. ஆமா ஆமா ஆங்கில சொற்கள் இல்லாம இருக்கும். அது நாங்க முழுமையா எப்பயுமே அந்த இதுல பண்றப்பெல்லாம் அந்த இதுல பண்றது பார்த்திருப்போம். அது இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அதாவது நீங்க ஆங்கில முதல் தடவை இப்ப நீங்க வந்து அந்த சொல்ல உங்களுக்கு தெரியாது. பிக்னிக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி. ஆனா அதனால பிக்னிக் ஆங்கில சொல்ல வருது அந்த சென்டென்ஸே விட்டுறக்கூடாது இல்லைங்களா? இட் இஸ் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன்ல மத்த எல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க. பிக்னிக்னு ஒண்ணு உங்களுக்கு தெரியாதனால இப்போ அதை வந்து போடுறாங்க. அது வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் அதை முழுமையா கத்துப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா வரப்போ. ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா? சிவா, செந்தில்குமார் பேசுறேன். வணக்கம். நீங்க அந்த வாலண்டியரிங் கேட்டிருந்தீங்களே, எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்? நீங்க இப்ப எனக்கு நீங்க போடுங்களேன். நீங்க யாரு நீங்க சொல்லுங்க. நான் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துல அதுக்கு ஒரு தனி கூட்டம் ஒண்ணு போடுறேன். சம்திங் வி ஹேவ் டு டூ. அது வந்து இப்போ இதுக்கு சொல்றீங்களா, கிராமர் டாபிக் கிரியேட் பண்றதா இல்லைங்களா? டெஃபினட்டா சொல்லுங்க. எனக்கு நீங்க போடுங்க. தனியா அது ஒரு குழு ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு. சிவா, என் பேரையும் போட்டுக்கோங்க, தாமரை. நன்றி. எனக்கு எந்த மாதிரி பண்ண முடியும்னு தெரியல, நான் கண்டிப்பா பண்றேன். நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தரேன். வி ஹேவ் நான் இப்ப காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு இல்லையா? நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இப்போ எங்க ஊர்ல அவங்க லட்சுமி, மங்களா, ராணி, ரவி, மது நிறைய பேர் முன்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஐ திங்க் உங்க இதுல இருந்து 2 பேர் பண்ணிருக்காங்க செந்தாமரை. நீங்க வந்து ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணப்போ ஐ ஃபர்காட் ஒருத்தங்க உங்க பள்ளியில இருந்து பண்ணாங்க. இதே மாதிரி முறையில பண்ணாங்க. எனக்கு பேர் மறந்துச்சு. நான் திருப்பி பாக்குறேன். சரி, கண்டிப்பா. சிவா, நான் ராஜ் பேசுறேன், ஒர்லாண்டோல இருந்து. நீங்க வாலண்டியருக்கு என்னோட பேரும் ஆட் பண்ணிருங்க. பட் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் தேவை இருக்கும்? ஏன்னா அவ்வளவு தமிழ்ல அவ்வளவு புலமை கிடையாது. நமக்கு வந்து இது வந்து இந்த நாட்டுல நீங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் லேர்னரா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எளிமையா சொல்லிக் கொடுக்குறீங்களா இருக்கிறதா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து நம்ம இப்போ ஒரே தலைப்புக்கு 2 பேர் கூட பண்ணலாம்னு வச்சுங்களேன். நீங்க பண்ணலாம். நம்ம முதல்ல வந்து பண்ணிக்கலாம். நம்ம இல்லைன்னா சின்ன நீங்க அடிப்படை இலக்கணங்களை கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அது பாத்துக்கலாம். நீங்க அதை பார்த்து பிரிச்சுக்கலாம். அது டெஃபினட்டா அதை பார்த்து. நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. நான் ஒன்லி ஆர்கனைஸ் தான் பண்றேன். பட் நீங்க சொல்லுங்க, டீச்சர்ஸோட கன்சல்ட் பண்ணி ஐ கேன் ஆல்வேஸ். டெஃபினட்டா. சரி. ஓகே, நன்றி. இன்னொரு क्वेश्चन அந்த ரிலேட்டட் டு தட். இப்போ அந்த மெட்டீரியல் காமிச்சிங்க இலக்கணத்துல. சோ அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னப்ப ஐ டிடன்ட் கேட்ச் கரெக்ட்லி. பட் இது வந்து நாட் அவைலபிள் ஃபார் எவரிபடி இல்ல, என்ன சொன்னீங்க? இல்ல அது பாடங்கள்ல இருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் காமிச்ச மாதிரி வந்து இந்த மாதிரி இலக்கண பாடங்களா ஆல்ரெடி எல்லாத்துலயும் நாங்க ஆட் பண்ணிருக்கோம். யூனிட் 1 to 18 வரைக்கும் இது வந்து ஆல்ரெடி கவர்டு. ஆல் த டாபிக்ஸ் ஆர் கவர்டு. சில இது ரிப்பீட் ஆயிருக்கும், சில டாபிக்ஸ்லாம் அது ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு. இஃப் யூ கோ த்ரூ திஸ் இது கவர் ஆயிருக்கு. ஆனா வந்து when it is somebody நீங்க மேப் பண்றப்ப வந்து இப்ப திடீர்னு யாராவது இப்ப இதுல யூனிட் 4 இப்ப இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப வந்து அவர்களுக்கு சில பயன்பாடுகள் தெரியாம இருந்துச்சுன்னா அதை வந்து இப்ப இதுல மட்டுமே அது நிரப்ப முடியாது. அதுக்குதான் வந்து we want to follow this process where we will put like எப்படி நீங்க வந்து இப்போ எசென்ஷியல் வெக்காபுலரி குவிஸ்லெட்ல போட்ட மாதிரி இதுக்கு வந்து ஒரு வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். இப்ப பாரதி அம்மாவோட எங்க இதுல யூடியூப்ல போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து எனிபடி கேன் யூஸ் இட் இல்லைங்களா? அதே போல நம்ம we will kind of put all those things here on இந்த டாபிக் இது போட்டுருவோம். ஸோ யாருக்கும் நம்ம இதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து eventually when we have it we will add a barcode QR code also here. ஸோ நீங்க வந்து இந்த தலைப்புக்கு வந்து நீங்க இது வந்து டெக்ஸ்ட்லயும் இருக்கும். if there is a video instruction இருந்துச்சுன்னா we will put it as a QR code also which will be useful for everyone. Correct? அதுதான் essentially அதுதான் நோக்கம். அதுதான். So the current form is available. So நம்ம வந்து we are looking to add more items to. Correct. அதான் ரிட்டர்ன்ல இருக்குது. ஸோ நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுலாம் இப்ப இதுக்கெல்லாம் நீங்க வந்து கூடுதலா இப்ப நீங்க நார்மலி கிராமர்ங்கிறது வந்து அப்படியே வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போக முடியாதுன்னு வச்சுங்களேன். இது வந்து நமக்கு வந்து எல்லாரும் வாலண்டியர் டீச்சர்ஸ் தான். இது எங்க எல்லா ஊர்களையும் எல்லா நாட்கள்லையும் எல்லா அமைப்புகள்லையும் ATSCTல இருந்து எல்லாத்தையும் இருக்கிறதுல இது ஒரு சிக்கல் இருக்கிறது தான். இதுல வந்து பிரச்சனை என்னன்னா அதை வந்து கொஞ்சம் இட்டு நிரப்பணுங்கிறது தான் நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரும் வந்து முழுமையா அதுக்கு வந்து அதுக்கு எல்லாத்தையும் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இது எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எந்த படமா இருந்தாலும் இது எப்படி சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நீங்க பிராக்டிகலி உங்களுக்கு உங்க மாணாக்கர் வேற கேள்விகள் கேட்கலாம், அவருக்கு சில தவறுகள் சொல்லலாம். அதுக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா பண்ணிட்டோம்னா வந்து இட் வில் ஹெல்ப். இட் வில் கைண்ட் ஆஃப் அடிஷனல் ஓகே தான். அது வந்து ஒரு லேர்னிங் மெட்டீரியல் தான், அடிஷனல் லேர்னிங் மெட்டீரியல் ஃபார் இட். இப்போ சம் டீச்சர் இஸ் அனேபிள் டு டு இட்னா அதை வந்து இன்னும் ஒரு முழு புரிதலோட எப்படி நசனையாவோட கார்டை வச்சு நம்ம வரிசையா வந்து ஒரே குரலை சொல்லிக் கொடுக்குற மாதிரி
இப்போ எசென்ஷியல் வெக்காபுலரியில வந்து இருக்க போடுற மாதிரி வந்து இதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா this helps a lot. ஈவன் வந்து சில பேருக்கு ரிவிஷன் பண்றப்பையும் வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் டு கைண்ட் ஆஃப் வந்து எல்லாத்தையும் பண்ணல. ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து ஒரு தெரியல, பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலன்னா யூ கேன் அசைன் தோஸ் டூ திங்ஸ். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். வி ஹேவ் ஒரு கான்டென்ட் டெலிவரி வழியா பண்ண முடியுமான்னு. இதுனா அபிஷியலா அதை ரிலீஸ் பண்ணல. இதை வந்து நீங்க த்ரூ அமெரிக்கன் தமிழ் டீச்சர் அசோசியேஷன் வழியா அதை அபிஷியலா வந்து அவர் ராதாகிருஷ்ண ஐயா நினைவா வந்து இதை வெளியிடலாம் இருக்கோம். அது இன்னமும் we will kind of let you know in a few weeks, like in a month or so. Yeah. Okay, sure. நான் மெசேஜ் பண்றேன். So I'll be happy to volunteer. Okay. நன்றி. ஸோ இது வரைக்கும் இந்த ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது இருக்கா? நான் பிஃபோர் ஐ ஜஸ்ட் கேள்வி பதில் வேணா நம்ம இது பண்ணலாம். நான் அப்புறம் இந்த ரைட்டிங் ப்ரொஃபிஷியன்சியை பத்தி வேற எதுவும் ஸ்பெசிஃபிக் கேள்வி இருக்கா? இப்போ நம்ம நாவிஸ் லோ டு இன்டர்மீடியட் ஹை வரைக்கும் பார்த்தோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்ச வரைக்கும் கிடையாது. சிவா, ஒரு கேள்வி இருக்கு. உயிர்மை எழுத்துக்கள் வந்து எந்த நிலையில வந்து அவங்க வந்து முழுமையா வந்து இப்ப கத்துருப்பாங்க? நாவிஸ் ஹைல வருமா, இல்லைன்னா இன்டர்மீடியட் லோல வருமா? இல்ல, அது எங்களோடதுல வந்து அதான் அதுல வந்து நாங்க அது மாதிரி உயிர்மை எழுத்து அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அதாவது வந்து இருக்கிற எல்லா எழுத்துகளையும், அதாவது இப்போ இது வந்து இப்போ பேசிக் ஒன்ன பாத்தீங்கன்னா எல்லா உயிர்மை எழுத்துகளும் எல்லாமே அதுல கவர் ஆகுது. அவங்க முதல்ல படிச்சிருவாங்க பேசிக் ஒன்னுல. பேசிக் டூல அதை எழுதுவாங்க. நாட் ஓன்லி இண்டிவிஜுவல் அல்பபெட்ஸ் கிடையாது, சொற்களே வந்து உருவாக்குவாங்க. அதனால அது வந்து நாவிஸ் மிடிலேயே வந்து அது நம்ம ஃபுல்லா கவர் ஆயிடுது. நாவிஸ் லோல எல்லாத்தையும் படிச்சிடுறாங்க, எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் அதை ஒட்டிய சொற்களையும் படிச்சிடுறாங்க. நாவிஸ் பேசிக் டூ நாவிஸ் மிடில் வந்து அதாவது அதுலதான் வந்து நசனையாவோட கார்டில் இருக்க 430 சொற்கள்ல வந்து எல்லா காம்பினேஷனும் வந்துடுது. எல்லா பனட்டிக்கல் காம்பினேஷன் ஆஃப் உயிர்மை எழுத்துக்கள், வெறும் எழுத்துக்கள் கிடையாது, சொற்களும் வருது அதுல, எல்லா வேரியேஷனோடையும் வரும். நன்றி சிவா. ஏன்னா இந்த வருஷம் நாங்க இந்த சிலபஸ் மாறுறோம், அதனால குழந்தைங்களை வந்து மேப்பிங் பண்ணும்போது எப்படி இருக்கணும்ன்றதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். ரொம்ப நன்றி சிவா. அதுக்கு தான் அந்த இப்போ ஆப் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஆப்பை நீங்க தனியா வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அதை வந்து அவுட் சைட் த கிளாஸ் ரூம் ஆல்சோ தே ஷுட் கைண்ட் ஆஃப் கெட் எக்யூப்ட். அதுவும் கண்டிப்பா இருக்கணும். நன்றி.